அனைவருக்கும் அன்பு வணக்கம். சென்னை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கத்தின் திருக்குறள் உயராய்வு மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் மையம், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலம் இணைந்து உருவாக்கியுள்ள திருவள்ளுவர் இருக்கையின் திருக்குறள் ஆய்வரங்கின் 31ஆம் அமர்வு இன்று இங்கே தமிழ்த்தாய் வாழ்த்துடன் இனிதே தொடங்குகிறது. தமிழ்த்தாய் வாழ்த்தினை இசைக்க வருமாறு மதுரை ஸ்ரீ மீனாட்சி நாட்டிய கலாலயாவின் இயக்குனர் கலை நன்மணி பிரேமா கருணாநிதி அவர்களை அன்போடு வேண்டுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை எழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் மதிர்ச்சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துல இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. அடுத்து திருவள்ளுவர் வாழ்த்து. மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கம் தொடங்கிய ஆண்டு முதல் இன்று வரை 39வது ஆண்டு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. திருவள்ளுவர் வாழ்த்தினை எழுதியவர் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கத்தின் நிறுவன தலைவர் மேனாள் நீதியரசர் சி ராமகிருஷ்ணன் அவர்கள். எனவே அவர் தமிழ்த்தாய் வாழ்த்தினை தொடர்ந்து அவரே இயற்றி இசையமைத்த திருவள்ளுவர் வாழ்த்து பாடலை தொடர்ந்து பாடுதல் மரபு. அந்த மரபு போற்றி நாம் திருவள்ளுவர் வாழ்த்தினை பாடி மகிழ்கின்றோம். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி, திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி, தீந்தமிழ் பாவலன் தெய்வ புலவன் மேலோன் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி, தேனினும் இனியனல் திருக்குறளை தேனினும் இனியனல் திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழில் வடித்தோன் வளரிவன், தேனினும் இனியனல் திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழில் வடித்தோன் வளரிவன், திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி, பகுத்தறிவு பகலவன் பாமரரின் நண்பன், பகுத்தறிவு பகலவன் பாமரரின் நண்பன், பகுத்துண்ணும் பாங்கை பொதித்தவன் பேரியோ, பகுத்துண்ணும் பாங்கை பொதித்தவன் பேரியோன், திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி, பொது நீதி வகுத்தான் பொது நீதி வகுத்தான் பொய்யில் புலவன், பொல்லாத கூலத்திற்கொரு நீதியை சாடியவன், பொல்லாத கூலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோ, பொல்லாத கூலத்திற்கொரு
நீதியை சாடியவன் சான்றோன் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. கல்வியை கண் என்றான், கல்வியை கண் என்றான், ஒழுக்கத்தை உயிர் என்றான், காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோ. காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோன் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. வாழ்த்துவோம் வாரி, வாழ்த்துவோம் வாரி. அன்பர்களே, இப்படி அதாவது தமிழ்த்தாய் வாழ்த்தினை பாடி திருவள்ளுவர் வாழ்த்து பாடி அதனை தொடர்ந்து திருவள்ளுவர் மந்திரம் சொல்லி நிகழ்வை தொடங்குதல் மரபு. அந்த மரபு போற்றி திருவள்ளுவர் மந்திரம் என்பது வாழ்க வாழ்க திருவள்ளுவர் வாழ்க, வளர்க வளர்க திருக்குறள் நெறி வளர்க. திருக்குறள் உலக பொதுமறை, உன்னத தமிழ்மறை. திருக்குறள் நெறியே தமிழர் நெறி, அதுவே உலக நெறி, உன்னத நெறி. வள்ளுவன் சொல்லே வேதமாம், திரு வள்ளுவன் சொல்லே வேதமாம். வெள்ளையன் பாராட்டி வேண்டிய நூலாக்கி கொள்ளை கொண்ட குறளை கொண்டாடுவோமே. வள்ளுவன் திரு வள்ளுவன் சொல்லே வேதமாம், வேதமாம், வேதமாம். அன்பர்களே, தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் தமிழியல் பண்பாட்டு புலம் மற்றும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் திருக்குறள் உயராய்வு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் இவை இணைந்து உருவாக்கியுள்ள திருவள்ளுவர் இருக்கையின் 31ஆம் திருவள்ளுவர் அதாவது திருக்குறள் ஆய்வரங்கம் இன்று இங்கே இனிதே தொடங்குகின்றது. இந்த ஆய்வரங்கத்திற்கு சிறப்பு தலைப்பு உலக மொழிகளில் திருக்குறள். இந்த நல்லதொரு தலைப்பில் அரியதொரு உரையை நிகழ்த்த வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கின்றார் மருத்துவ அறிஞர், அதுவும் கால்நடை மருத்துவர், நாடறிந்த நல்லறிஞர். அதுவும் அவர் மிகச்சிறந்த நூல்களை எல்லாம் தொகுத்து பெரிய நூலகத்தை உருவாக்கி இருக்கின்றார். புதுடில்லியிலே இந்திய அதாவது வன உயிரின அறக்கட்டளையினுடைய மூத்த ஆலோசகராக இருக்கின்றார்கள். அவர்கள் வலைத்தமிழ் பார்த்தசாரதி, ராஜேந்திரன் ஐயா இவர்கள் எல்லாம் இணைந்து அண்மையிலே திருக்குறள் என்னென்ன மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன என்பதை பட்டியலிட்டு அற்புதமான ஒரு நூலையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த நூலை பார்த்தவுடன் தான் இருவர் வந்து விட்டார்களே, இவரும் வர வேண்டுமே. ஆனால் அவர் உடனே சொன்னார், உங்கள் இணையத்தில் நான் பேசி இருக்கிறேன், ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் என்னும் தலைப்பில் நான் உரையாற்றி இருக்கிறேன் என்று சொன்னார். அதற்கு மெத்த மகிழ்ச்சி. டாக்டர் அஷ்ரப் அவர்கள் மிகுந்த ஆழ்ந்த புலமை மிக்கவர்கள். அவர்கள் வருகை இந்த ஆய்வு இந்த நிகழ்வுக்கு ஒரு பெருமை என்று சொல்லி நாம் அனைவரும் அவர்களை கரவொலி எழுப்பி வரவேற்று மகிழ்வோம். இந்த நிகழ்விலே நாம் அடிக்கடி சொல்லுகின்ற திருக்குறள் சிஆர் அதாவது சீரார் ராஜேந்திரன் அவர்கள் நம்மில் ஒருவர். அவர்கள் இணைந்திருப்பது எங்களுக்கு அவருக்கு பல வேலைகள் இருந்தாலும் அஷ்ரப் வந்து விட்டார் அல்லவா, அவர் நிச்சயமாக அவருடைய உரையை கேட்பதற்காக வந்திருக்கின்றார். அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அதே போன்று ஹைதராபாத்திலிருந்து இணைந்திருக்கின்றார் அணுவியல் அறிஞர் கோபாலன் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் மா செல்வம் அவர்களின் துணைவியார் பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அவர்கள் காரைக்குடி அமராவதி புதூரில் உள்ள ஸ்ரீ சாரதா நிகேதன் கல்லூரியினுடைய மேலாள் முதல்வர். அதற்கும் மேலாக அவர்கள் அறிவியல் பூங்காவில் தொடர்ந்து அறிவியல் கட்டுரைகளை கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து எழுதி வருகிறார்கள். நல்ல ஆய்வாளர். அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருப்பது நமக்கு பெருமை தருகிறது. அதே போன்று இங்கே டாக்டர் எஸ் ரவிச்சந்திரன் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அவர்கள் புது அறிமுகம். ஏனென்றால் மருத்துவருடைய உலக மொழிகளில் திருக்குறள் எப்படி உலா வருகின்றது என்பதை அறியும் வேணவாவில் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். மதுரையிலிருந்து அழகு ராஜா அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள்.
அதே போன்று பேராசிரியர் சீதா ராமசாமி அவர்கள் மைசூரில் இருந்து இணைந்திருக்கின்றார்கள். டாக்டர் மனோகரன், பேராசிரியர் முத்துவேலு அவர் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் இணை செயலர். அது மட்டுமல்ல, இந்த திருவள்ளுவர் இருக்கைக்கு அவருடைய பங்களிப்பு மிகுதியும் உண்டு. நம்ம அண்மையில திருக்குறள்ல ஷார்ட் டேர்ம் கோர்ஸ், சர்டிபிகேட் கோர்ஸ், டிப்ளமா கோர்ஸ் எல்லாம் கொண்டு வர போறோம். அதுக்கான பாடத்திட்டங்களை வகுக்கின்ற பாடத்திட்ட குழுவினுடைய ஒருங்கிணைக்கக்கூடியவர் பேராசிரியர் முத்துவேல் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே வந்திருக்கின்றார்கள். முதலிலேயே தமிழ்த்தாய் வாழ்த்தினை மிக அருமையாக பாடினார்கள் கலை நண்பனி பிரேமா அவர்கள், பிரேமா கருணாநிதி. அவருடைய அவர்கள் எப்போதுமே தம்பதியராக இந்த நிகழ்ச்சியிலே இணைவது வழக்கம். அவருடைய அதே போன்று அவருடைய கணவர் திருமிகு கருணாநிதி அவர்கள் மென்பொருள் விஞ்ஞானி, அந்த மென்பொருளிலே வல்லவர். நமக்கு பல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்றார். நமது பூந்தண்டலத்தில் ஒரு பூஞ்சோலை அந்த சொல்லோவியத்தையும் பேராசிரியர் அதாவது கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்கள் அதற்கு குரல் கொடுத்திருந்தாலும் அதை காணொலியாக நம் கண்முன்னே நிறுத்துகிறவர் திருமிகு கருணாநிதி அவர்கள். அதே போன்று அறிவியல் பூங்காவையும் காணொலியாக நம் கண்முன் நிறுத்துவதில் வல்லவர் கருணாநிதி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். கலைமாமணி வாசுகி கண்ணப்பன் அவர்கள். எந்த இலக்கிய நிகழ்ச்சிகளிலும் அவர்களை நாம் சந்தித்து மகிழலாம். எந்த செயலிலும் கண்ணும் கருத்துமாக கடமையே கண்ணாக கருதி பணியாற்றக்கூடிய நற்றமிழ் தொண்டர் கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். டாக்டர் ஏ கோவிந்தராஜு, இன்னும் பல அன்பர்கள் எல்லாம் இணைந்திருக்கின்றார்கள். அத்துணை நல்ல உள்ளங்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அன்பர்களே, கலைமாமணி நமது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் இணை செயலரும் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் மேனாள் பதிவாளருமான கலைமாமணி அதாவது பேராசிரியர் முனைவர் முத்துவேல் அவர்களே, இங்கே ஒரு அறிமுகமாக திருவள்ளுவர் இருக்கையையும் பன்மொழி அதாவது பன்னாட்டு திருக்குறள் அமைப்புகளின் இணையம் பற்றியும் ஒரு சில கருத்துக்களை சொல்ல வருமாறு பணிவொன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள், வந்து உங்கள் கருத்தை பகிருங்கள். அனைவருக்கும் என்னுடைய அன்பு நிறை வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். உலக திருக்குறள் அமைப்புகளின் பன்னாட்டு இணையத்தின் சார்பாக திருக்குறள் தொடர்பான பல்வேறு கருத்தரங்குகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த நிகழ்வு திருக்குறள் அமைப்புகள் குறித்த ஒவ்வொரு திருக்குறள் அமைப்பின் தோற்றம், வளர்ச்சி, அது ஆற்றி வருகிற பணிகளை எல்லாம் பதிவு செய்கிற ஒரு மிகப்பெரிய பணியை நாங்கள் செய்து வருகிறோம். அந்த வகையில் இதுவரை நாங்கள் பல்வேறு திருக்குறள் அமைப்புகளுடைய நிறுவனர்களை, அதனுடைய செயலாளர்களை அழைத்து அவருடைய வரலாற்றை எல்லாம் தெரிவித்தோம். இந்த பன்னாட்டு திருக்குறள் இணையத்தினுடைய நோக்கம் ஆங்காங்கே தாங்களே தன்னிச்சையாக செயல்பட்டு கொண்டிருக்கிற திருக்குறள் அமைப்புகளை, திருவள்ளுவர் அமைப்புகளை எல்லாம் ஒன்றிணைத்து உலகமெல்லாம் இருக்கிற திருக்குறள் அமைப்புகளை ஒன்றிணைத்து ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து திருக்குறளை பரப்புகிற நோக்கம் ஒன்றையே மட்டுமே கொண்டிருக்கிற அமைப்புகளை எல்லாம் அவற்றின் பணிகளை எல்லாம் இணைக்க வேண்டும் என்று நம்முடைய தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் ஆறுமுகம் ஐயா அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். அவருடைய வற்புறுத்தலின் பேரிலும் கலைமாமணி சேயோன் அவர்களுடைய முயற்சியின் பேரிலும் இங்கே அமர்ந்திருக்கிற பேராசிரியர்கள், தமிழ் ஆர்வலர்கள், திருக்குறள் தொண்டர்கள் இவர்களுடைய ஒத்துழைப்பின் காரணமாகவும் இந்த திருக்குறள் பன்னாட்டு இணையம் இங்கே தொடங்க பெற்றிருக்கிறது. அதிலும் இன்றைக்கு ஐயா அஷ்ரப் அவர்கள், அவர் இயல்பிலே ஒரு விலங்கியல் மருத்துவர். ஆனாலும் திருக்குறளை பற்றி எப்படி திருக்குறள் அகரத்திலே தொடங்கி நகர ஒற்றிலே முடிகிறதோ அதே போல ஆங்கிலத்தில் A to Z என்று சொல்லுவார்கள். அதுபோல திருக்குறளுங்கிற அத்தனை கருத்துக்களும் அவருக்கு அத்துப்படி. எந்த கூட்டத்திலும் அவர் இருந்தால், அவர் அமர்ந்திருக்கிற கூட்டத்தில் திருக்குறளை பற்றி பேசுவதற்கு எல்லோரும் கவனமாக இருப்பார்கள். ஏனென்றால் அதில் சிறு பிழையோ சிறு கருத்து வேறுபாடோ அல்லது மாறான செய்தியோ வருமானால் அதனை உடனே சுட்டி காட்டி அவர்களை, ஏனென்றால் அது மாதிரி இருக்கிறவர்கள், ஏனால் பார்வையாளர்களுக்கு தவறான செய்தி சென்று சேர்ந்து விடக் கூடாது. இப்படியான எல்லாம் தெளிவான கருத்துடையவர்களாக இருக்கிற அவருடைய திருக்குறள் பணி மிகச்சிறந்த பணி. இன்றைக்கு ஐயா பார்த்தசாரதி அவர்கள் வலைத்தமிழ் இயக்கத்தின் சாரமாக உலகத்திலே எத்தனை மொழிகளிலே திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஒரு மொழி ஆங்கிலம் என்றால் ஆங்கிலத்திலே எத்தனை மொழிபெயர்ப்புகள்,
பிரெஞ்சு என்றால் பிரெஞ்சு எத்தனை மொழிபெயர்க்கின்ற மிக அருமையான ஒரு நூல் ஒன்றை தயாரிப்பதற்கான வித்தினை வேரினை இட்டவர்கள் ஐயா அசரப் அவர்கள். அவர்களிடத்திலே கேட்டால் இன்றைக்கு எந்த மொழியில் திருக்குறள் எத்தனை மொழிபெயர்ப்புகள் வந்திருக்கும் என்கிற செய்தியெல்லாம் மிக அருமையாக சொல்லி தெளிவாக சொல்லி விளக்குவதற்கான மிகப்பெரிய ஆற்றல் உடையவர். அது மட்டுமல்ல, பரிமேலழகு உரையிலிருந்து பெரும் பேராசிரியருடைய உரைகளையும் அவற்றுடைய மொழிபெயர்ப்புகள்லாம் நன்கு அறிந்து திருக்குறள் பணியே தன்னுடைய தினந்தோறும் தன்னுடைய பணியாக கொண்டிருக்கிறவர். மிகச்சிறந்த அறிவில் சிறந்த சான்றோர் ஐயா அசரப் அவர்கள் இங்கே இந்த அமர்வில் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார்கள். எனவே உலகமெல்லாம் இருக்கிற திருக்குறள் தொண்டர்களை ஒன்றிணைக்கும் பணிகளை செய்து கொண்டிருக்கிற உடையது மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம் சார்பாக நடக்கிற இந்த பணி. நம்முடைய வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்பதற்கு இணங்க வள்ளுவனை உலகிற்கு தந்தோம். ஆனால் நாம் வள்ளுவனுக்கு என்ன தந்தோம்? வள்ளுவன் தமிழனை உலக புகழனே செய்தான். ஆனால் தமிழர்களுக்கு அடையாளமாக உலக புகழ் தந்த வள்ளுவனுக்கு நாம் என்ன செய்தோம் என்று எண்ணி பார்த்தால், வள்ளுவனை பற்றிய அவனுடைய கருத்து செறிவை, அவனுடைய அறிவு திறனை, அவனுடைய ஞானத்தை உலகத்திற்கு எடுத்துச் செல்வதுதான் நம்முடைய நோக்கம். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற பணியிலே ஈடுபட்டிருக்கிற அரிய தமிழர்களில் இன்றைக்கு வந்திருக்கிற ஐயா அசரப் அவர்களும் ஒருவர். அவரை வரவேற்பதன் மூலம் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி. நன்றி பேராசிரியர் முத்துவேல் அவர்களே. இப்பொழுது பூந்தண்டலத்தில் ஒரு பூஞ்சோலை காணொளி காட்சியாக வழங்குகிறார் திருமிகு கருணாநிதி அவர்கள். அதனை சொல்லோவியத்தை உயிரமாக வழங்குகிறவர் கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்கள். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் செயல்திறம் கண்டு அரிமா லியோமுத்து அவர்கள் இலவசமாக பூந்தண்டலத்தில் இடம் வழங்கினார்கள். அதனை திருக்குறள் ஆய்வு மைய பூஞ்சோலையாக்கினார் நமது சங்க செயலர் முனைவர் சேயோன் அவர்கள். அன்றிலிருந்து சிறப்பு விழாக்களில் தேசிய கொடியேற்றி அனைவருக்கும் அறிவுக்களஞ்சிய போட்டிகள் நடத்தி பரிசுகளும் விருதுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. கலைமாமணி விஜி சந்தோஷம் அவர்கள் திருவள்ளுவர் சிலையை வழங்க சுவாமி ஞானானந்தா, நீதியரசர் வள்ளிநாயகம், திரு ஜோதிமணி, முனைவர் பார்த்தசாரதி முன்னிலையில் அந்த சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இங்கு இளைஞர்களுக்கான பயிற்சிகளை வழங்கி பணியில் அமர்த்துவது, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஆளுமை வளர்ச்சி, தொழில் முனைவோர் பயிற்சிகள் வழங்குதல், பல் ஊடக தெரிவிப்பியல் திறன் பயிலரங்கம் நடத்துதல், சமூக வானொலி நிலையம் அமைத்து வாழ்வியலை அறிவூட்டும் நிகழ்வுகளை நடத்துதல், இளைஞர்களுக்கு விளையாட்டுகளில் பயிற்சிகள் அளித்தல், போட்டிகளில் வென்றவர்களுக்கு நவீன பயிற்சி அளித்து உலகத்தரம் மிக்கவர்களாக உருவாக்குதல் போன்ற திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன. இந்த திட்டங்களுக்கான கட்டிட வரைபடங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இதை உருவாக்க 1 கோடியை திரட்ட வேண்டிய நிலையில் நாம் உள்ளோம். 100 கொடையாளர்கள் ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்தால் வெற்றி நிச்சயம். அவர்களின் திருப்பெயர்கள் கல்வெட்டில் பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்படும். இதுவரை நிதி கொடுத்த கொடையாளர்களின் பெயர்களை சொல்ல வேண்டியது நம் கடமையல்லவா? செயலர் சேயோன் குடும்பத்தினர் ஆளுக்கு 1 லட்சமாக 5 லட்சமும், அரிமாசா கீர்த்திவாசன் சந்திராமால் கல்வி அறக்கட்டளை, ஆரோக்கியா என்டர்பிரைசஸ் லிமிடெட் சேலம், முனைவர் கிருஷ்ணச்சந்த் சோடியா, முனைவர் செல்வராணி செல்வம், சென்னை டிஏசி ப்ரமோட்டர் திரு சசிகுமார் இவர்களெல்லாம் ஆளுக்கு 1 லட்சமும், சென்னை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக முன்னை துணைவேந்தர் முனைவர் கோ பார்த்தசாரதி, திருமதி மங்கையர்கரசி பார்த்தசாரதி, சென்னை வைட்டாலியம் செயற்கைப்பல் தயாரிப்பு நிறுவனர் திரு ச குமரகுருபரன், திருமதி மீனாட்சி குமரகுருபரன் என்ற 2 அன்றில் பறவைகளும் ஆளுக்கு 1 லட்சமாக 4 லட்சங்களும் வழங்கியிருக்கின்றார்கள். இந்த பட்டியலில் நீங்களும் இடம்பெறலாமே. பூந்தண்டலம் கல்வி பூஞ்சோலையாகும் அல்லவா? உதவிக்கரம் நீட்டுங்கள். தங்களின் நன்கொடைக்கு வருமான வரி விலக்கும் உண்டு. தங்களின் பெயர் காலத்தை வென்று நிற்கும். திருவள்ளுவர் பூஞ்சோலையை காண வாருங்கள். திருவள்ளுவர் அறிவுக்களஞ்சிய மையத்தை ஊர்கூடி தேரிழுக்க நிதி தந்து பெருமை கொள்ள அன்போடு வாருங்கள். நன்றி கருணாநிதி அவர்களே. அதே போன்று கலைமாமணி வாசுகி கண்ணப்பன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. இனி நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற சிறப்பு விருந்தினரினுடைய இனிய நல் உரையை கேட்டு மகிழ்வோம். அவரை பற்றி முன்னரே
பேராசிரியர் முனைவர் முத்துவேலு ஐயா சொன்னதை போலவும் அன்மியூட் பண்ணிட்டையா. அதாவது மருத்துவர் அஷ்ரப் அவர்களை உலக மொழிகளில் திருக்குறள் என்னும் நல்லதொரு தலைப்பில் நல்லுரையை வழங்க அன்போடு அனைவர் சார்பிலும் அழைத்து மகிழ்கிறோம். பாருங்கள், உங்கள் உரையை வழங்குங்கள். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். இந்த ஒரு தலைப்பில் நாங்கள் எழுதிய இந்த நூல் வருவதற்கு முன்பு ஒரு முறை பேசியிருக்கிறேன். ஆகவே அதே கருத்தை மறுபடியும் பேசும்பொழுது எந்த ஒரு பேச்சாக இருந்தாலும் சரி அதை நீர்படுத்துவது என்னுடைய வழக்கு. எனவே இதற்காக நேற்றுதான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக நான் சம்மதித்தேன். எனக்கு அழைப்பும் வந்தது. இந்த ஒரு நாளில் எல்லாவற்றையும் புதிய செய்திகளை எல்லாம் சேர்த்து நாங்கள் நூல் எழுதி வெளியிட்டதற்கு பிறகு ஒரே ஒரு மொழியில் தான் புதிதாக மொழிபெயர்ப்பு வந்துள்ளது. அதை சேர்த்து விட வேண்டும். அது முக்கியமான மொழி. அது என்ன என்பதை என்னுடைய பேச்சின் போது பின் தெரிவிக்கிறேன். ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், சில மாற்று கருத்துக்கள் மக்களிடையே உள்ளது, தவறான கருத்துக்கள் உள்ளன திருக்குறள் மொழிபெயர்ப்பை பற்றி. அதையெல்லாம் அடுத்த 45 நிமிடங்களில் 50 நிமிடங்களில் தெளிவாகும் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் இதை பற்றி பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு தந்த செய்யோன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 தலைப்பை கொடுத்திருந்தேன். அவர் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த தருணத்தில் இந்த தலைப்பு பொருத்தமாக இருக்கும் என்று கூறியதால் இதை பற்றி பேசுகிறேன். இப்பொழுது பொதுவாக நமக்கு எல்லாருமே நிறைய கட்டுரைகள்ல வாசிச்சிருக்கலாம். விவிலியத்திற்கு அடுத்தபடியாக அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது திருக்குறள் என்ற ஒரு கருத்து கட்டுரைகளில் காணலாம். 80 மொழிகள் என்று மீடியன் மோட் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக 80 மொழிகள் என்று வரும். இது ஒரு கட்டுரையை உங்களுக்கு எடுத்து காட்டுற உதாரணமாக செகண்ட் ஓன்லி டு த பைபிள் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. இது எந்த அளவுக்கு உண்மை, இதையெல்லாம் உண்மை என்று ஒரு 15 வருடங்களுக்கு முன்பு நாம் நினைத்தது உண்டு. காலம் சென்று விட்டது. இப்பொழுது நமக்கு தெரிந்த இந்த 2 மொழிகளில் உள்ள மொழிபெயர்ப்புகளை ஒப்பிட்டு பார்ப்போம். திருக்குரான், கீதை, திருக்குறள். திருக்குரான் 170க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஏன் 170ன்னு சொல்றேன்னா, நான் கணக்கிட்டு அளந்து ஆராய்ச்சி செய்து நின்ற எண். இன்னும் ஒரு மாதம் 2 மாதம் கடந்தால் கிட்டத்தட்ட 200 எட்ட வாய்ப்புள்ளது. பகவத்கீதை 100 தாண்டி விட்டது என்னுடைய பட்டியலின்படி. வலைதளங்களில் 80 மொழிபெயர்ப்புகள் 80 மொழிகள் என்று வரும். ஆனால் 100 தாண்டி விட்டது. திருக்குறள் இப்போதுதான் 59 எட்டியுள்ளது. ஆக இதுதான் உண்மையான நிலை. இப்பொழுது ஒவ்வொரு கண்டங்களாக பிரித்திருக்கின்றன. ஆப்பிரிக்க நாட்டில் திருக்குரான் 54 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இப்ப பாருங்க, திருக்குறள் 2 மொழிகளில் தான். அப்ப எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. பகவத்கீதையும் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்படவில்லை ஆப்பிரிக்க நாட்டில். ஆசியாவில் 12, அந்த நீல கலரில் இருப்பது திருக்குறள், பச்சை பகவத்கீதை. நான் பைபிளை எடுத்துக்கொள்ளவில்லை இங்கு. ஏன்னா பைபிளை ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. கிட்டத்தட்ட 700 மொழிகளுக்கு மேல முழுமையாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது விவிலியம். அது செலக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா டபுள் 1500 மொழிகளுக்கு மேற்பட்ட மொழிகளில் செலக்ஷன்ஸ் எல்லாம் குறிப்பாக புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்திருக்காங்க. அதனால நம்ம நாட்டில் பிரபலமான 2 பணுவல்களை எடுத்துக்கொண்டேன். ஐரோப்பா மொழிகள் எடுத்துப்பட்டா 41, 46, திருக்குறள் 14 தான். இந்திய மொழிகளில் திருக்குறள் நல்லா உங்களுக்கு காரணம் தெரியும். பல அடுத்த ஸ்லைட்ல மறுபடியும் விவரமா சொல்றேன். திராவிட மொழி குடும்பங்கள், ஆரிய மொழி குடும்பங்கள் இந்தியாவில்
பிரபலமான மொழியானது பகவத்கீதையும் திருக்குறளும் திருக்குரானை விட அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. அப்புறம் கரீபியன் ஐலண்ட்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு கிளாசிபிகேஷன், டிஃபரெண்ட் ரீஜன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. அப்போ 59 மொழிகளில் தான் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது திருக்குறள். பொதுவாக எல்லாரும் சொல்ற ஒரு காரணம் என்னன்னா, விவிலியம், திருக்குரான் போன்ற நூல்கள், பகவத்கீதை சமயத்தினர், ஒரு குறிப்பிட்ட சமயத்தினர் அதன் பின்னால் இருப்பதால் இது வந்து அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு வருகின்றன. திருக்குறளுக்கு அப்படி யாரும் இல்லை என்று சொல்லுவார்கள். அது உண்மையான கருத்தல்ல. நம்ம திருக்குறளை எடுத்துக்குவோம். பல மொழிபெயர்ப்புகள் தமிழர்களின் அந்த ஒரு அவங்களுடைய தனி ஆர்வத்தினால் தாமாகவோ அல்லது பிறரை ஊக்குவித்தோ மொழிபெயர்த்துள்ளனர். கிட்டத்தட்ட 26 மொழிகளுக்கு. இப்போ நம்ம தமிழ் CICT, சென்னையில் உள்ள சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், அவங்க எல்லாம் சேர்ந்து அவங்களாவே தனியா மொழிபெயர்த்திருக்காங்க, இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு. கிட்டத்தட்ட 26 மொழிகளுக்கான மொழிபெயர்ப்புகள், 59ல் 26, கிட்டத்தட்ட ஒரு 40%. இதெல்லாம் வந்து தமிழர்களின் சொந்த முயற்சியால் மொழிபெயர்ப்புகள் வந்துள்ளன. அப்ப அங்கேயும் எந்த சமயம் என்று பார்க்காமல் கிறித்துவர்கள், இஸ்லாமியர்கள், இந்து சமயத்தை சார்ந்தவர்கள், சமணர்கள் எல்லோருமே இனிஷியேட்டிவ் எடுத்து நிறைய முயற்சி எடுத்து மொழிபெயர்ப்பை கொண்டு வந்திருக்காங்க. ஆக இந்த காரணம் எனக்கு சரியான காரணமாக படவில்லை. குறிப்பிட்ட காரணம் சொல்லணும்னா, தமிழகம் என்பது ஒரு சிறு பகுதி, உலக அளவில் ஒரு சின்ன நாடு. அதில் இருக்கிற நூல்களை பற்றி மொழிபெயர்ப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு. இதுதான் முக்கியமான காரணம். மொழிபெயர்ப்புன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஒண்ணு தமிழ்ல இருந்து நேரா செய்யற மொழிபெயர்ப்பு. உதாரணத்துக்கு ஜப்பானிய மொழியில் தாக்கஹாஷி செய்த மொழிபெயர்ப்பு. 2ஆம் நிலை மொழிபெயர்ப்புன்னு ஒண்ணு இருக்கு. அவங்களுக்கு தமிழ் தெரியாது, ஆனா ஆங்கிலத்திலோ பிரெஞ்சு மொழியிலோ வந்துள்ள ஒரு மொழிபெயர்ப்பை எடுத்து செகண்டரி டிரான்ஸ்லேஷன். இது 2வது நான் படத்துல காட்டுறது வந்து நம்ம ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் எழுதிய திருக்குறள் மொழிபெயர்ப்பு. 375 குறட்பாக்களை மற்றும் பெயர்த்துள்ளார். அந்த நூல் உலகளவில் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. அப்போ செகண்டரி டிரான்ஸ்லேஷன், ஆங்கில மொழிபெயர்ப்பை வைத்து மற்ற மொழிகளில் செய்வது. ஏனென்றால் தமிழும் தெரிஞ்சிருக்கணும், ஸ்வீடிஷ் மொழியும் தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா போலிஷ் மொழியும் தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி நபர்களை கிடைப்பது வெகு கடினம். இன்னொரு வகையா பார்க்கணும்னா, தமிழர்களின் முயற்சி. உள்ளூர்லயே நம்ம ஊருக்குள்ளேயே பலர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொண்டிருக்கின்றனர். ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட ஒரு 5 டிரான்ஸ்லேஷன்ஸ் வருது. இப்பொழுதைய ட்ரெண்ட் என்னன்னா, ஆங்கிலத்துல 5 மொழிபெயர்ப்பாவது வருது. வெளியூர்ல போய் நம்ம தமிழர்கள் அங்க செட்டில் ஆகி அவங்களாவே செய்யற மொழிபெயர்ப்பு. உதாரணமாக வங்காள மொழியில் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் மொழிபெயர்த்த மொழிபெயர்ப்பு உதாரணம். வெளிநாட்டவர் மொழிபெயர்ப்பது, இதனால் அவங்களுக்கு வந்து பெருமை உள்ளது. சொந்த ஆர்வத்தின் காரணம் ஆய்வு செய்து மொழியை படித்து தமிழ் தெரிந்து கொண்டு பிறகு மொழிபெயர்ப்பது. இதுதான் சிறப்பான ஒரு உண்மையான மொழிபெயர்ப்பு. அடுத்தது, நாம் வேண்டிக் கொண்டதின் பேரில் நம்ம ஒருவருக்கு பணம் கொடுத்தோ அவருக்கு ஆர்வத்தை தூண்டி வைத்தோ மொழிபெயர்ப்பது. இப்படி பல வகையாக பிரிக்கலாம். இப்போ இந்த என்னுடைய உரையை எவ்வாறு தொகுத்து வழங்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது. 2 விதமாக கொண்டு வரலாம். ஒன்று வந்து பிராந்திய கண்டங்கள் வாரியாக, ஐரோப்பிய மொழிகளில், ஆப்பிரிக்க மொழிகளில், அமெரிக்க மொழிகளில், ஆசிய மொழிகளில் என்று பிரித்து கூறலாம். இல்லை என்றால் மொழி குடும்பங்கள் வாரியாக, ஆரிய மொழி குடும்பம், திராவிட மொழி குடும்பம், ஆஸ்ட்ரோனேசியன் மொழி குடும்பம் என்று, அல்லது செல்டிக் லாங்குவேஜஸ் என்று பல மொழி குடும்பங்கள் உள்ளன. அதன் வாரியாக என்னுடைய சிற்றுரையை வழங்கலாம். நான் தேர்ந்தெடுத்து கொண்டது கண்டங்கள் வாரியாக, அதனுள் மொழி குடும்பங்கள் வாரியாக
பிரித்து என்னுடைய பதிவை இங்கு தர விரும்புகிறேன். முதலில் ஐரோப்பிய மொழியை எடுத்துக்கோம். ஐரோப்பிய மொழியில 14 மொழிகள்ல திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது எனக்கு அறிந்தவரை. இன்னும் 5 மொழிகளில், அதாவது அபிஷியல் லாங்குவேஜஸ், அது கூடாத நான் அபிஷியல் லாங்குவேஜஸ் பல ஐரோப்பா நாட்டில் உள்ளது. ஆனா நான் சொல்றது அபிஷியல் லாங்குவேஜஸ். முக்கியமாக அதுல போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ்ல இது வரைக்கும் திருக்குறளை எனக்கு தெரிந்தவரை மொழிபெயர்க்கப்படவில்லை. ரொம்ப முக்கியமான ஒரு மொழி. அப்ப 14 அந்த பட்டியலை பார்க்கலாம். ஐரோப்பிய மொழியில் மொழிபெயர்ப்பு என்றாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது ஃபாதர் பேஸ்சி, வீரமா முனிவர். அவர்தான் முதலாக திருக்குறளை வேறு ஒரு மொழியில், அதாவது ஐரோப்பிய மொழியில் மொழிபெயர்த்தார். லாட்டின் மொழிபெயர்ப்பு திருக்குறளுக்கு மட்டுமல்ல, பல நூல்களுக்கு முதல் மரியாதை லட்டின மொழியில்தான். அது பகவத்கீதையா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தம்மபதாவா இருந்தாலும் சரி, மற்ற எந்த நூல்களாக இருந்தாலும் லத்தீன மொழியில் மொழிபெயர்ப்பதை இன்வேரியபிளி முதல் கடமையாக கருதி இருக்கின்றனர். இப்ப லத்தீன மொழியில 3 மொழிபெயர்ப்புகள் இதுவரை வந்துள்ளன. 3 மொழிபெயர்ப்புகள். ஃபாதர் பிஸ்சி 18ஆம் நூற்றாண்டில் மொழிபெயர்த்தாலும் அது அச்சானது 19ஆம் நூற்றாண்டில். அடுத்த ஐரோப்பிய மொழி எடுத்துக்கிட்டோம்னா ஸ்வீடிஷ் மொழி. ஸ்வீடிஷ் மொழியில ஒரே ஒரு மொழிபெயர்ப்பு, அருமையான ஒரு மொழிபெயர்ப்பு வந்துள்ளது. இந்த நூலை எனக்கு 5 வருடங்களுக்கு முன்பு ஒரு நண்பர் அங்கிருந்து ஒவ்வொரு பக்கத்தையும் PDF ஆக அனுப்பினார். அதை என்னுடைய வலைதளத்தில் இதுவரை 22 மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்ப்பை பகிர்ந்துள்ளேன். என்னுடைய குறிக்கோள் 30. அது 3-4 வருடங்களுக்கு முன்பே சாதித்திருக்க வேண்டும். பல வேலைகள்னால செய்ய முடியல. ஸ்பானிஷ் மொழிபெயர்ப்பு, ஸ்பானிஷ் அண்ட் இட்டாலியன். லத்தீன மொழி அழிந்து போய்விட்டது. எனவே இப்பொழுது இருப்பது இத்தாலிய மொழி. ஸ்பானிஷ் மொழிபெயர்ப்புல நாங்க ஒரு வருடம் வரைக்கும் எங்களுக்கு தெரிய ஸ்பானிஷ்ல மொழிபெயர்ப்புகள் வந்துள்ளன என்று. இப்ப வலைதளங்களில் ஸ்பானிஷ் மொழியிலோ வேற எந்த மொழியிலோ நம்ம சர்ச் தேடினால் பல மொழிபெயர்ப்புகளின் செய்திகளை கிடைக்க வாய்ப்புள்ளது. அப்படி கிடைத்துதான் இதெல்லாம். இறுதியாக வந்தது ஜான் பக்தீஸ், ஃபாதர் பக்தீஸ் மொழிபெயர்த்த ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்லேஷன், ஹார்ட் காப்பி. இவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளார், நம்முடன் இருக்கிறார் என்ற செய்தியை CR அவர்கள் பகிர்ந்தார்கள். அவருடைய கருத்தை இறுதியில் நாம் கேட்போம். ஆக 4 மொழிபெயர்ப்புகள் ஸ்பானிஷ் மொழியில். அதுக்கு அடுத்தபடியாக இத்தாலிய மொழியில் எனக்கு தெரிந்தவரை ஒரே ஒரு அன்டோனியா மொழிபெயர்த்த மொழிபெயர்ப்பு ஒன்றுதான். இதன் குரட்பாக்களை நீங்க கூகுள்ல இத்தாலியன் மொழியில் சொற்களை அடித்து திருக்குறள் என்று தேடினால் கிடைக்கும். இப்படி பல மொழிகளில் நான் தேடி சேமித்து வைத்துள்ளேன். அடுத்தது பாலிஷ் மொழிபெயர்ப்பு 2. முதலாவது வந்தது ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர். உமாதேவி என்ற இந்தியரும் அநேகமாக தமிழக இருப்பார், மற்றும் அம்மொழியை பாலிஷ் மொழி தெரிந்த இன்னொருவரும் சேர்ந்து இது ஒரு கொலாபரேட்டிவ் ப்ராஜெக்ட். இது மாதிரி மொழிபெயர்ப்பு தான் அருமையான கரெக்ட் ப்ரொசீஜர் என்பேன். ஏன்னா மற்றவங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அப்படிங்கும்போது நம்ம அந்த ஊர்ல ஒரு ஆளை கூட, ஒரு ஸ்காலர் கூட பார்ட்னர்ஷிப்பா போட்டு, அவங்களுக்கு தமிழ் தெரியாது, இருவரும் சேர்ந்து மொழிபெயர்ப்பது ஒரு அருமையான சூழ்ச்சி. அடுத்து 2வது மொழிபெயர்ப்பு. இது ஆன்லைன்ல இன்னும் இருக்குது. 2வது மொழிபெயர்ப்பு இன்றும் உங்களுக்கு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஐரிஷ் மொழியில சமீபத்தில் தான் மொழிபெயர்த்தாங்க திருக்குறளை. 2023 கேப்ரியல் என்பவர் மொழிபெயர்த்துள்ளார். இவர் ஒரு ப்ரொஃபஷனல் மொழிபெயர்ப்பாளர். இதன் பின்னணியிலும் தமிழர்கள் உள்ளனர், தமிழ் டயோஸ்பெரா. ரஷ்யன் மொழிபெயர்ப்பு என்றால் ரஷ்ய மொழியில் இதுவரை 4 மொழிபெயர்ப்புகள் வந்துள்ளன.
குறிப்பாக சொல்லணும்னா இந்த ராஜாஜியின் கிரேட் புக் ஆஃப் திருவள்ளுவர் ராஜகோபாலாச்சாரியா அவர்களின் செலெக்ஷன்ஸ், காமத்துப்பால் செலெக்ஷன்ஸ் இல்லை, வெறும் அறத்துப்பாலும் பொருட்பாலும். இது வந்து ரஷ்யன் மொழியிலும், இந்த 4 ரஷ்ய மொழியில் வந்துள்ளது. இது தவிர மற்ற மொழிபெயர்ப்புகளும் ரஷ்ய மொழியில் உள்ளன. இதெல்லாம் வந்து உங்களுக்கு குறிப்பாக வலது பக்கத்தில் உள்ள நூலை வலைதளத்தில் இன்னும் அவைலபிள் ஃபார் சேல்ஸ். அடுத்தது டிஷ், அதாவது ஜெர்மன் மொழியில் 7 மொழிபெயர்ப்பு வந்திருக்குங்க இது வரைக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 7. 7வது மொழிபெயர்ப்பின் நூலாசிரியர், வந்த வருடம் போன்ற விவரங்கள் இதுவரை எனக்கு கிடைக்கவில்லை. 6-7 மொழிபெயர்ப்புகள் வந்துள்ளன. இந்த மொழியின் மொழிபெயர்ப்பும் என்னுடைய வலைதளத்தில் முழுவதுமாக போட்டுள்ளேன். பிரெஞ்சு மொழி இதுவரை 16 மொழிபெயர்ப்புகள் வந்துள்ளன. எங்களுக்கு தெரிந்தவரை வேறு ஒரு நூலில் 19-18 மொழிபெயர்ப்புகள் வந்துள்ளன என்ற ஒரு கருத்தை படித்துள்ளோம். ஆங்கிலத்துக்கு அடுத்தபடியாக அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட ஐரோப்பிய மொழி திருக்குறள் மொழிபெயர்ப்பது பிரெஞ்சு மொழி தான். இதுல ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆங்கிலத்துக்கு அடுத்தபடியாக பிரபலமான மொழிகளில் ஒன்று பிரெஞ்சு, 2வது ஸ்பானிஷ். ஆங்கிலத்தை எடுத்துட்டோம்னா இதுவரைக்கும் 130க்கு மேற்பட்ட மொழிபெயர்ப்புகள் வந்துருந்தன. 1794 இருந்து 2023 வரைக்கும். 2020 வந்திருக்கு, 24 வந்திருக்கல. ஓரிரண்டு மொழிபெயர்ப்புகள் வந்த வாய்ப்புள்ளது. இந்த எத்தனை வருஷத்துல 130 டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு வருடமும் மொழிபெயர்ப்பின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே வருகிறது. 2023 25 மொழிபெயர்ப்பு, 2022 மறுபடியும் ஒரு 5, அதுக்கு முன்னாடி 4, 3. ஒவ்வொரு வருடமும் குறைந்தபட்சம் ஓரிரு மொழிபெயர்ப்புகள் வந்த வண்ணம் இருக்கின்றன ஆங்கிலத்தில். இதெல்லாம் அனைத்தும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 90% மேல இந்தியர்கள், தமிழர்கள் மொழிபெயர்க்கிறார்கள். நம்ம வெளிநாட்டவர் துவக்க காலத்துல நிறைய ஜியோ போப்பு, எல்லிஸ் போன்றோர் மொழிபெயர்த்தாங்க. அதுக்கப்புறம் தமிழர்கள் தான் பெரும்பாலான மொழிபெயர்ப்பையும் செய்தனர். சமீபத்துல ஒரு நல்ல அருமையான மொழிபெயர்ப்பு வந்துள்ளது. அமெரிக்காவில் வாழும் இவர் தாமஸ் ஹிட்டோஷி குரிக்ஸ்மா 2 வருடங்களுக்கு முன்பு ஒரு அருமையான ஆங்கில மொழிபெயர்ப்பை தந்துள்ளார். இதெல்லாம் வலைதளத்தில் இன்னும் வாங்கிக் கொள்ளலாம். இவர் மொழிபெயர்த்தது மட்டுமல்ல, ஒவ்வொரு மாதமும் ஏதாவது திருக்குறளை பற்றிய உரையை தந்து கொண்டிருக்கிறார் இலவசமாக ஆங்கிலத்தில். ஆப்பிரிக்க மொழியில் நான் சொன்ன 2 மொழியெல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஸ்வாஹிலி, இன்னொன்னு மௌரிஷியன் கிரியோல். இது ஆப்பிரிக்க மொழின்னு சொல்ல முடியாது, ஆனா ஆப்பிரிக்கா கண்டத்திற்கு அருகில் இருப்பதால் அத்துடன் இணைத்துள்ளேன். கிட்டத்தட்ட 35 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட வேண்டும். மொழிபெயர்ப்பு அபிஷியல் லாங்குவேஜஸ் இன்னும் 35 மொழிகள் இருக்கின்றன ஆப்பிரிக்காவில். 2 மொழிகளில் தான் மொழிபெயர்த்திருக்கிறோம். முக்கியமான ஒரு மொழி ஆப்பிரிக்கான்ஸ் என்ற ஒரு கிரியோல் லாங்குவேஜ் இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் பேசப்படும் ஆப்பிரிக்கான்ஸ். அதுல இதுவரைக்கும் திருக்குறள்ல மொழிபெயர்க்கல. நைகர் காங்கோ லாங்குவேஜ் ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில இருக்கிற ஒரு மொழி தான் ஸ்வாஹிலி. அந்த ஸ்வாஹிலி மொழியில சமீபத்துல இந்த செய்தியை படிச்சேன். இந்த ஸ்வாஹிலி மொழி வந்து கென்யா, டான்சானியா, உகாண்டா அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஜாம்பியா, மொசாம்பிக், இந்த நாடுகளை பேசப்படுற ஒரு பரவலமாக பரந்த கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் மேற்பட்டு மக்கள் பேசக்கூடிய ஒரு மொழி இது. இந்த மொழியில இது வரைக்கும் இதை வந்து படத்துல பாத்தீங்கன்னா சட்டமன்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அந்த வெளியிடும் நூல் வந்து ஒரு ஸ்பைரல் பைண்ட் காப்பி, இன்னும் பிரிண்ட் ஆகி நூலாக வரவில்லை என்பது தெளிவு. ஆனால் கூடிய விரைவில் வந்துவிடும். அதுக்கு அடுத்த மௌரிஷியன் கிரியோல், ஆப்பிரிக்க நாட்டுக்கு பக்கத்துல தான் ஒரு அருமையான ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் மௌரிஷியஸ். அங்க வந்து கிரியோல் என்ற பிரெஞ்சு கிரியோல் என்றால் ஒரு கிச்சடி மொழி. நாகாமீஸ் மொழி, இந்தியாவில் நாகாமீஸ் மொழி வந்து ஒரு அசாமீஸ் பேஸ்ட் கிரியோல் மொழி. அது மாதிரி மௌரிஷியன் கிரியோல்ல 3 மொழிபெயர்ப்புகள் வந்துள்ளன.
ஒன்னு அறத்துப்பால் பொருட்பால் மட்டும், அதுக்கப்புறம் 2018 காமத்துப்பாலை பண்ணாரு இன்னொருவர். இப்போ சமீபத்துல செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனம் ஒரு வெளியீட்டை விட்டுள்ளது. அடுத்தது ஓஷனியா ஐலாண்ட் ரீஜன்ஸ், அதாவது ஆஸ்திரேலியா, பப்புவா நியூகினியா, நியூசிலாந்து, மோரிஸ், அந்த மற்ற நாடுகள், பிஜி ஐலாண்ட், இதுல எல்லாம் முதல்ல இந்த மொழி எடுத்துக்குவோம். உங்களுக்கு வந்து பப்புவா நியூகினி, அங்க வந்து 800க்கும் மேற்பட்ட உலகிலேயே அதிக மொழிகள் பேசப்படும் நாடு, தீவு பப்புவா நியூகினி. அங்க வந்து 800 பேர் 800 மொழிகள் இருக்கும்போது ஒவ்வொரு ட்ரைப்ஸும் இன்னொரு தொடர்பு கொள்வதற்கு ஒரு கனெக்டிங் லாங்குவேஜ் தேவைப்படுகிறது. இப்ப இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா அருணாச்சல் பிரதேஷ்ல 90க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுகின்றன. எல்லாம் சைனோ டிபெட்டன் லாங்குவேஜஸ். இன்னொருக்கு புரியாது. அவங்க எல்லாம் தொடர்பு மொழியாக வைத்துக் கொள்வது இந்தி மொழி. அங்க ஒரு கிரியோல் உருவாகலை. இந்தி மொழி எல்லாரும் அவங்களோட ஆக்சென்ட்ல பேசுவாங்க. இந்தி தான் அவங்களுக்கு கனெக்டிங் லாங்குவேஜ். அதே மாதிரி பப்புவா நியூகினியா கனெக்டிங் லாங்குவேஜ் டாக் பிசின் என்ற ஒரு இங்கிலீஷ் கிரியோல். கிட்டத்தட்ட ஒரு 50-60 லட்சம் மக்கள் பேசுறாங்க. இந்த மொழியில முதல்ல ஒரு நூல் வந்து திருக்குறள் மொழிபெயர்ப்பாகல. பேரை பார்த்தீங்கன்னா தெரியும், சுபா சசீந்திரன் முத்துவேல். இது வந்து இவர் வந்து கவர்னர். இந்த மோடி அவர்கள் அந்த நாட்டு கவர்னரை சந்திப்போது இந்த நூலை வெளியிட்டனர். இந்த நூலுக்கு ஒரு நூலாசிரியர் ஒருவர் கவர்னர். உலகத்திலேயே ஒரு கவர்னரும் சேர்ந்து மொழிபெயர்த்த திருக்குறள் நூல் இதுவாகத்தான் இருக்க முடியும். அடுத்த ஓஷனியா பிஜியன் லாங்குவேஜ். பிஜி நாட்டில் நிறைய தமிழர்கள் குடிபெயர்ந்துள்ளனர். அதுல வந்து இதுவரைக்கும் 2 மொழிபெயர்ப்பு வந்திருக்கு. 64ல 1964, 2008 இந்த 2 மொழிபெயர்ப்புகள் இதுவரைக்கும் வந்திருக்குது. பிஜி லாங்குவேஜ்ல சின்ன ஒரு நாடு அது. ஆசிய மொழிகள்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆசியம்னா இங்க இந்தியாவை நான் ஒதுக்கி வச்சுட்டேன். ஏன்னா இந்தியாவில் ஏகப்பட்ட மொழிபெயர்ப்புகள் இருக்கிறதுனால அதை பத்தி அப்புறம் பேசுறேன். 12 மொழியில வந்திருக்கிறது. இது வரைக்கும் இன்னும் ஒரு 6 அபிஷியல் லாங்குவேஜஸ் பாக்கி இருக்குது. இந்த 12 மொழிகளை ஒவ்வொன்றா பார்ப்போம். டர்க்கிஷ், இது லேட்டஸ்ட் வந்த இந்த வருடம் வந்த மொழிபெயர்ப்பு. டர்க்கிஷ் லாங்குவேஜ் வந்து உலகத்துல அதிக மக்களால் பேசப்படும் ஒரு மொழி. துருக்கி நாட்டில் மட்டுமல்ல, வெளியவும் பேசப்படும் ஒரு மொழி. ஒரு மொழிபெயர்ப்பாளர் கொரான் காயா என்பவர் மொழிபெயர்த்திருக்கிறார். அவர் ஒரு ஃபேமஸ் வெல் நோன் இண்டாலஜிஸ்ட். நம்ம நாட்டு பிரசிடென்ஷியல் அவார்ட்லாம் வாங்கினவர் 2015ல. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் முன் வந்து மொழிபெயர்க்கணும். கொரான் காயா வந்து தம்மபாதா, பகவத்கீதை போன்ற உபனிஷத் போன்ற பல நூல்களை மொழிபெயர்த்திருக்கிறார். அப்போ இவருக்கு தமிழ் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதனால இவருடைய மொழிபெயர்ப்பு அநேகமாக ஒரு செகண்டரி டிரான்ஸ்லேஷன் தான் இருக்க முடியும். இந்த நூல் வலைதளங்கள் இருக்குது. இதை வாங்கிக்கலாம், காசு கொடுத்து வாங்கிக்கலாம். துருக்கி மொழியில் முதல் திருக்குறள் மொழிபெயர்ப்பு. பர்மீஸ் மொழியில 1964 ஒண்ணு பண்ணிட்டாங்க. ரங்கூன்ல வர்ற மயோத்தான் என்பவர் ரங்கூன்ல இருக்கிற ஒரு பப்ளிகேஷன். அந்த நூல் வந்து பொது உடைமை ஆக்கப்பட்ட மாதிரி அங்க உள்ள தமிழர்கள் 3 வருடத்துக்கு ஒரு முறை அந்த நூலை ஒரு முறையும் அச்சிட்டு வெளியிடுவார். சமீபத்துல CICT செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனம் பரிமலா தேவி அவர்கள் 2வது மொழிபெயர்ப்பு வந்திருக்குது பர்மீஸ் லாங்குவேஜ்ல. சிங்கள மொழியில எடுத்துக்கிட்டோம்னா 3. என்னை பொறுத்த வரைக்கும் இதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கணும் சிங்கள மொழியில. ஏன்னா சிங்களத்துல 20% மக்கள் தமிழர்கள். எனவே அங்கு மேலும் அதிகமான மொழிபெயர்ப்புகள் இருக்க வாய்ப்புள்ளது. எனக்கு தெரிந்தவரை 3. இந்த 3வது உள்ள 2012, 2015 வஜிரா பிரபாத் அண்ட் விஜயசிங்க இந்த மொழிபெயர்ப்பு இன்னும் வாங்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட 5 வால்யூம். எந்த ஒரு மொழிபெயர்ப்பும் இந்த அளவுக்கு ஒரு பெரிய நூலாக நாம் கேள்விப்பட்டதில்லை. 5 வால்யூம்ஸ். அது உரையுடன் விளக்கத்துடன் இருக்கும் என்று நினைக்கிறேன்.
அடுத்து மலேய மொழி. மலேய மொழியில உங்களுக்கு 6 மொழிபெயர்ப்புல வந்திருக்குது. 6ல வந்து நீங்க பார்க்கலாம், சூசை, ராஜேந்திரன், குமரன், சிங்காரவேலு, அருள் செல்வராஜ், இவர்கள்லாம் தமிழர்கள். மலேசியால உங்களுக்கு தெரியும், நிறைய தமிழர்கள் இருக்கிறாங்க. மலேசிய மொழியில் கற்றுக்கொண்டனர். அவர்கள நிறைய மொழிபெயர்ப்பு கொண்டு வந்திருக்காங்க. துவக்கத்துல வந்த 2 மொழிபெயர்ப்பும் ஹாஜி தாக்கிர், இஸ்மாயில் ஹுசைன், இது 2ம் தமிழர்கள் செய்து இல்லை. இதுதான் ஒரு சிறப்பு. முதலில் மொழிபெயர்த்தவர்கள் அங்கோர் மக்கள். அடுத்தது இந்தோனேஷியன் லாங்குவேஜ்ல 2 மொழிபெயர்ப்புகள் வந்திருக்கின்றன. பழனிசாமின்னு ஒருத்தர் வந்து பண்ணியிருக்காரு முன்னாடி, அதை பற்றி செய்திகள் அதற்கப்புறம் செய்த கோபாலன் என்பவருக்கே தெரியவில்லை. 2012 கோபாலன் என்பவர் ஒரு அருமையான ஒரு தெளிவான ஒரு மொழிபெயர்ப்பை கொண்டிருக்காரு. அதுக்கப்புறம் தாய்மொழியில ரொம்ப நாளா மொழிபெயர்ப்பு வரல. நான் ஒரு வாட்டி தாய்லாந்து போனப்போ அங்க ஒரு சந்தித்த பொழுது, போகும்போது நான் போகிற இடத்துல எல்லாம் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா, அந்த லோக்கல் தமிழ் சங்க உறுப்பினரை சந்திப்பேன். அப்ப சொன்னாங்க, ஒரு மொழிபெயர்ப்பு நடந்துட்டு இருக்குது, அது அடுத்த வருடம் வந்துரும்னு. வந்தது. அதை மோடி அவர்கள் 2019 வெளியிட்டிருக்காங்க. ஆக்சுவலா மோடி அவர்களுக்கு ஒரு சிறப்பான அம்சம் இருக்கும். எந்த ஒரு பிரதமரும் இந்த அளவுக்கு அதிக எண்ணிக்கையில் திருக்குறளை வெளியிட மாட்டார். அந்த ஒரு டிஸ்டிங்ஷன் ஐ திங்க் அவருடைய பேர்ல வருங்காலத்துல அவரை பீட் பண்ண முடியாது. எல்லா ஊர்லயும் போய் திருக்குறளை வெளியிட்டிருக்கிறார். ஜப்பானிய மொழியில இது வரைக்கும் 2 மொழிபெயர்ப்பு வந்திருக்கின்றன. சுசோ மாட்சுனாகா, இவரை பத்தி சிலவங்களுக்கு தெரிஞ்சுக்க சான்ஸ் இருக்கு. அவர் இந்தியால வந்து அவருடைய தமிழ் லோக்கல் முத்து என்பவரை அவரிடம் தமிழ் கற்றுக்கொண்டு பிறகு ஆங்கில மொழிபெயர்ப்பை வச்சுட்டு தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறார். ஆனா டாக்கா ஹாஷியோட மொழிபெயர்ப்பு 1999 வந்த மொழிபெயர்ப்பு டைரக்ட்லி ஃப்ரம் தமிழ். அவர் வந்து ஃபேமஸ் வெல் நோன் இண்டாலஜிஸ்ட், தமிழ் அறிஞர், பல நூல்களை எழுதியுள்ளார் ஆங்கிலத்தில். அவர் திருக்குறளை மொழிபெயர்த்துள்ளார். இந்த நூல் ஒரு சின்னதா அருமையான டப்பாக்குள்ள இருக்கும். இப்போவும் நீங்க ஆன்லைன்ல அவைலபிள் ஃபார் பர்ச்சேஸ். சீன மொழியில் இது வரைக்கும் 3 மொழிபெயர்ப்புகள் வந்திருக்கின்றன. செங்சி, யூசி, அப்புறம் இந்த ராஜன் என்பவர் ஒரு 60 செலக்டட் கப்லெட்ஸ் மொழிபெயர்த்திருக்கார். அப்போ குறிப்பா சொல்ல போனா 2 தான், 1967, 2015. இந்த 2 மொழிபெயர்ப்பு தான் முக்கியமான மொழிபெயர்ப்பு. சீன மொழியில் 3. அரபு மொழியில் முதலில் மொழிபெயர்ப்பு செய்தவர் யூசுப் கான் உமாரி என்பவர். அவர் சென்னை அரபிக் கல்லூரியில் ப்ரொஃபஸராக ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்ஷியன், உருது, அரபிக். அவர் வந்து எங்க அப்பாவுக்கு வாத்தியாரா இருந்தவர் அரபு மொழியில. அதுக்கு வந்து அவர் வந்து ஆங்கிலம், தமிழ் தெரியாது, ஆங்கில மொழிபெயர்ப்பை வச்சு மொழிபெயர்த்தார். அல் அபியாசுல் அபக் முகத்திஸ் அப்படின்னு சொல்லி அந்த நூல், அது ஒண்ணு. அதுக்கப்புறம் ஜாகிர் ஹுசைன் என்பவர் 2013 இந்தியால, சென்னையை சார்ந்தவர். அவர் தமிழிலிருந்து முதலாக நேரடியாக மொழிபெயர்த்தார் அரபு மொழியில. இதுக்கப்புறம் அந்த ஸ்லைடு இல்லையோ, இதுக்கப்புறம் மீண்டும் ஒரு 3 மொழிபெயர்ப்புகள் வந்துள்ளன. வெளியூர்லயும் பிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 மொழிபெயர்ப்பு இருக்குது அரபு மொழியில. பார்சி மொழியில ரொம்ப வருஷமா தாய்மொழியில எப்படி செய்யாம இருந்தாங்களோ அதே மாதிரி பார்சி மொழி முக்கியமான மொழி. பர்ஷியன் லாங்குவேஜ்ல வரவே இல்லை. பர்ஷியன் வந்து ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ் மாதிரி, கிரீக் மாதிரி. கிரீக்லயும் இது வரைக்கும் மொழிபெயர்ப்பு வரல. அங்க வந்து சையத் சைதி என்ற அறிஞர், பார்சி மொழி அறிஞர், பஸ்தான் குலிஸ்தான் என்று 2 அருமையான நூல்களை இயற்றியுள்ளார். அது வந்து பலருக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஆன்லைன்ல கிடைக்கும், டவுன்லோட் பண்ணிக்கலாம் பிடிஎஃப்-ஆ. அருமையான 2 நீதி இலக்கியங்கள். அந்த நாட்டுல திருக்குறள் அந்த மொழியில மொழிபெயர்க்கப்படவில்லை. இப்பதான் திரு சாத்தம்பன் என்றவரின் உதவியில் சிஐசிடி செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனம் 2022 பார்சி மொழிபெயர்ப்பை வெளியிட்டிருக்காங்க. அரபிக் அங்க வந்திருக்கணும். அரபிக்ல மற்ற மொழிபெயர்ப்புக்கு பாருங்க 2025 சிரியா. அப்புறம் அஹ்மத் ஜுபேர் டிரான்ஸ்லேட்டிங் தமிழ் போயட்ரி இன்டு அரபிக்ங்கிற அதுல வந்து செலக்ஷன்ஸை மொழிபெயர்த்திருக்கார்.
அப்ப பஷீர் அகமது ஜமாலி, இது சிஐசிடியோட செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனத்தின் மொழிபெயர்ப்பு 2022 வந்தது. ஆக 25 மொழிபெயர்ப்புகள் அரபு மொழியில இருக்கு. கொரியன்ல ஒரே ஒரு மொழிபெயர்ப்பு தான் 2017 வந்த மொழிபெயர்ப்பு. அது வந்து உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டது. அடுத்து இந்திய மொழிகள் எடுத்துக்குவோம். இந்திய மொழிகளை மொழி குடும்பங்கள் என்றா இந்தோ ஆரியன், டிபெட்டோ பர்மன், திராவிடியன், ஆஸ்ட்ரோ ஏசியாட்டிக் லாங்குவேஜஸ், இதுதான் மொழி குடும்பங்கள். இதுல உதாரணத்தை கொடுத்திருக்கேன். 4 பிரதானமான முக்கியமான மொழி குடும்பங்கள் இந்தியாவில். அந்த மொழி குடும்பங்கள் வரிசை எடுத்தோம்னா, திராவிட மொழியில படகா, கன்னடா, கொடவா, கொரகா, மலையாளம், தெலுங்கு, துளு இந்த மொழியில மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது திருக்குறள். இந்தோ ஆரிய மொழிகள் எடுத்துக்கொண்டோம்னா இவ்வளவு மொழிகள், அசாமீஸ், அவாதி, பெங்காலி, காஷ்மீரி, வாக்ரி போலிங்கிற ஒரே ஒரு மொழி தான் ரெண்டாவது லைன்ல போயிடுச்சு. அது வந்து நரிக்குறவர் பேசும் மொழி தான் இறுதியாக இருப்பது வாக்ரி போலி. அப்புறம் உருது, சான்ஸ்கிரிட், ஒடியா போன்ற மொழிகள்ல வந்திருக்குது. இது இல்லாம 3 சைனோ டிபெட்டன் லாங்குவேஜஸ், போடோ, காரோ, மணிப்புரி. அப்புறம் ஒரே ஒரு ஆஸ்ட்ரோ ஏசியாட்டிக் லாங்குவேஜ். இந்தியால வந்து ஆஸ்ட்ரோனேஷியன் லாங்குவேஜ் இல்ல. ஆனா சாந்தலி ஆஸ்ட்ரோ ஏசியாட்டிக் லாங்குவேஜ். அப்புறம் உங்களோட காசி லாங்குவேஜ் இது வரைக்கும் மொழிபெயர்ப்பு வரல. முக்கியமான மொழி, அபிஷியல் லாங்குவேஜ் இல்ல. பட் இருந்தாலும் கணிசமான மக்களால் பேசப்படும் மொழி காசி மொழி. அதுல இன்னும் மொழிபெயர்ப்பு திருக்குறள் வரல. குர்ஆனும் பகவத்கீதையும் வந்துருச்சு. கொங்கணி இன்னொரு கோவாவோட ஸ்டேட் லாங்குவேஜ். அதுல இது வரைக்கும் 3 மொழிபெயர்ப்புகள் வந்துள்ளன கொங்கணி பாஷையில. அதுக்கப்புறம் மராட்டில 4 மொழிபெயர்ப்புகள். இறுதியா இருக்கிறது வந்து லலிதா அவர்கள் சிஐசிடி பப்ளிகேஷன் செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டது தான் இறுதியாக வந்தது. இதெல்லாம் சானே குருஜி அவர்கள் 1948 2வது மொழிபெயர்ப்பு பட்டியலில் இருக்கிறது. அவர் வந்து திருச்சிராப்பள்ளி ஆங்கிலேயர் காலத்துல திருச்சிராப்பள்ளியில சிறையடைக்கப்பட்ட இருந்த போது அப்போ வந்து திருக்குறளை பற்றி கேள்விப்பட்டு நூல் படித்து ஆங்கில மொழிபெயர்ப்பெல்லாம் படித்து தெரிந்து கொண்டு மொழிபெயர்த்தார். 1948 நூலாக வெளிவந்தது. தீன் புருஷாத்தனா 3 முப்பால் என்று பொருள். இந்த வந்து இப்போவும் இன்னும் பிரிண்ட்ல இருக்கு. இந்த சானே குருஜி வெரி வெல் நோன் ஃபேமஸ் ஃப்ரீடம் ஃபைட்டர். அவரோட அந்த பேர்ல ஸ்டாம்ப் எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க. பிரபலமான ஒரு மகாராஷ்டிரிய மராட்டிய மாநிலத்துல பிரபலமானவர் சானே குருஜி. ஒடியா, நம்ம வந்து ஒரிசா மாநிலம் அவ்வளவு கேள்விப்படாத, அந்த அளவுக்கு பொதுவாக மனதில் படாத ஒரு மாநிலம். அதுல 8 மொழிபெயர்ப்பு வந்திருக்கு இது வரைக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 8 மொழிபெயர்ப்பு. வலது பக்கம் இருக்கிறது வந்து ராஜாஜி அவர்களின் ஆங்கில மொழிபெயர்ப்பு. இடது பக்கம் உங்களுக்கு ஒரு நூல் வாங்கணும் ஒரிய மொழியில் அப்படின்னா 2017 வந்த பலராம் ரோட் அவர்களின் மொழிபெயர்ப்பை வாங்குவது நல்லது. ஏன்னா சாகித்ய அகாடமியோட பப்ளிகேஷன் அது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் GN தாஸ் ஒரு IAS ஆபீசர் திருக்குறளை மொழிபெயர்த்திருக்கார். அந்த நூலை இன்னும் கிடைக்கும், வாங்கிக்கொள்ளலாம். இறுதியாக மொஹந்தி என்பவர் சிஐசிடி செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனத்தின் மொழிபெயர்ப்பு இறுதியாக வந்தது 2022. ஆக ஒடியா மொழியில 8 மொழிபெயர்ப்புகள் வந்துள்ளன இது வரைக்கும். வங்கள மொழியில 5. அந்த இறுதியாக 1999 அந்த கிருஷ்ணமூர்த்தி அவருடைய நூலைத்தான் சாகித்ய அகாடமி தவறுகளை சரி செய்து மறுபடியும் வெளியிட்டு இருக்குது. இப்ப இந்த ஒடியா மொழி வெளியிட்ட அதே சாகித்ய அகாடமி இப்ப இந்த நூலையும் வெளியிட்டு இருக்குது. இதையும் வாங்கலாம். கிருஷ்ணமூர்த்தி அவர்களை சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு, 10-12 வருடங்களுக்கு முன்பு வீட்டுக்கு வந்திருந்தார். டெல்லியில இருக்கும்போது வீட்டுக்கு வந்திருந்தார். அருமையான நண்பர். அவர் இப்போது உயிருடன் இல்லை. அவருடைய நூல் நமக்கெல்லாம் இன்னும் வாங்கிக் கொள்ளலாம். இன்னும் கிடைக்கிறது, வாங்கிக் கொள்ளலாம். அடுத்தது மைத்திலி மொழி. நடுவில் இருக்கிறது வந்து மைத்திலி இல்ல, அது வந்து நடுவில் இருக்கிற மைத்திலி சிஐசிடி
வெளியிட்ட நூல். இரண்டு பக்கமும் இருக்கிறது வந்து உங்களுக்கு மைத்திலி அந்த ராஜாஜியோட மறுபடியும் ராஜாஜியோட கிரேட் புக் ஆஃப் திருவள்ளுவர் அந்த மொழிபெயர்ப்பு. 2 மொழிபெயர்ப்புகள் இதுவரை வந்துள்ளன. கீர்த்திநாத் ஜா இங்க ராமச்சந்திர ராய் 2 மொழிபெயர்ப்புகள். இந்தியில 20 மொழிபெயர்ப்பு இருக்கு. 20 தாண்டி இருக்கணும். எனக்கு தெரிஞ்சது 20. அதோட பட்டியலை போட்டிருக்கேன். சில பட்டியல மூன்றாவது இருக்கிறலாம் அந்த ஏகப்பட்ட எல்லாருமே கிட்டத்தட்ட வெங்கடகிருஷ்ணன் இறுதியாக இருக்கிற எம்ஜி வெங்கடகிருஷ்ணன் இவருடைய மொழிபெயர்ப்பு தான் நான் வந்து என்னுடைய வலைதளத்துல போட்டிருக்கேன். மற்றவங்க எல்லாம் வடமொழிக்காரர்கள். வெங்கடகிருஷ்ணன் தமிழர். ஹிந்தி மொழியில பிற்காலத்துல லேட்டஸ்ட் ஒரு 8 டிரான்ஸ்லேஷன்ஸோட லிஸ்ட் போட்டிருக்கேன். அதுல பார்க்கலாம். 2004 சேயோன் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார் ஹிந்தி மொழியில் திருக்குறளை. ஆக 20 மொழிபெயர்ப்புகளால் ஹிந்தியில இருக்குது. பவன்குமார் சேத் என்பவர் இந்த லாஸ்ட் பட் ஒன். இவரை நான் ஏன் போட்டிருக்கேன்னா குறிப்பா இவருடைய நூல் இன்னும் கிடைக்குது. இவர் வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் திருச்சியில இருக்கிற இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்டோட டைரக்டர். அவரை நேர சந்திச்சிருக்கேன். அவருடைய தகப்பனார் ஒரு முறை கன்னியாகுமரி சென்றிருந்த போது கன்னியாகுமரிக்கு பக்கத்துல வள்ளுவர் சிலையில அங்க போய் திருக்குறளை நூல் வாங்கி தன்னுடைய சொந்த ஆர்வத்தினால் வயதான காலத்தில் சில குறட்பாக்களை மொழிபெயர்த்திருக்கிறார். அது மகன் பவன்குமார் சேத் அத கண்டுபிடிச்சு தந்தையினால் பூர்த்தி செய்ய முடியாத அந்த விருப்பத்தை அவர் மொழிபெயர்த்து நூலாக வெளியிட்டுள்ளார். ஒரு முக்கியமான பவன்குமார் சேத்தோட மொழிபெயர்ப்பு 2021 வந்தது ஹிந்தியில. அதுக்கடுத்து குஜராத்தி மொழியில இது வரைக்கும் 3 மொழிபெயர்ப்பு வந்திருக்குது. மறுபடியும் மோடி அவர்கள் வெளியிட்டார்ல. இது வந்து CICTல வெளிவந்த நூல்களில் ஒரு 2014 வந்துச்சு. கோகிலா அவர்கள் மொழிபெயர்த்தது குஜராத்தி மொழியில். சமஸ்கிருதத்துல 7 மொழிபெயர்ப்புகள் வந்துள்ளன இதுவரைக்கும். 7 மொழிபெயர்ப்பு. இந்திரஜித் என்பவர் சமீபத்துல லேட்டஸ்ட் ஒரு டிரான்ஸ்லேஷன் இந்திரஜித் செய்தவர். அடுத்தது உருது மொழியில 3. ஹசரத் சுஹ்ரவர்த்தி திருச்சி ஜமால் முகமது கல்லூரி உருது டிபார்ட்மெண்ட்ல பேராசிரியர் இருந்தார். அவருக்கு தமிழ் தெரியாது. ஆங்கில நூல்ல இருந்து சாகித்ய அகாடமிக்காரங்க பப்ளிஷ் பண்ணாங்க. பிரபலமான உருது மொழி. முதலில் நேரடியாக தமிழ்ல இருந்து பண்ணவர் வந்து முக்தர் பத்ரி. இவர் சென்னை வாசி, கிருஷ்ணகிரியில இருக்காரு. 2001 வந்தது. இப்போ சமீபத்துல 2022 அமானுல்லா என்பவர் CICT செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூலமாக ஒரு மொழிபெயர்ப்பை வெளியிட்டுள்ளார். உருதுல மொத்தம் 3. மற்ற ஆஸ்ட்ரோ ஏசியாட்டிக் லாங்குவேஜ் ஒரே ஒரு மொழி, அது சாண்டலி மொழியில இது வரைக்கும் வந்திருக்குது. ரிச்சர்ட் ஜோ என்பவர் ஒரு கிறிஸ்டியன் ஃபாதர். அவர் இறந்துட்டாரு. அறத்துப்பாலம் மட்டும் செஞ்சாங்க. நெருஞ்சி இலக்கிய இயக்கம் தஞ்சாவூர் இவங்க வெளியிட்ட நூல் இது. அறத்துப்பாலம் மட்டும்தான் வெளியிடுறாங்க. அதுக்குள்ள அவர் இறந்து போயிட்டாரு. இது ஒரு இன்கம்ப்ளீட் ப்ராஜெக்ட். சாண்டலி வந்து அபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா. 22 மொழி அபிஷியல் லாங்குவேஜ்ல 1 சாண்டலி. அடுத்தது உங்களுக்கு மற்ற மொழி குடும்பங்கள் பார்த்தோம்னா சைனோ டிபெட்டன் லாங்குவேஜஸ். நார்த் ஈஸ்ட்ல பேச போற மொழிகள்ல 3 மொழிகள்ல வந்திருக்குது. போடோ மொழியில நம்பர் 1 ரூபாலி என்பவர் செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனத்தின் மொழிபெயர்ப்பு 23 வந்தது. அதுக்கப்புறம் காரோ மொழியில ஒரு தமிழர் ஆண்டோனி செல்வதாஸ் என்பவர் காரோல அங்க வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல வேலை பணிபுரிந்திருக்கிறார். அங்குள்ள பெண்ணை மணந்து கொண்டார். அதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா திருக்குறளை காரோ மொழியில மொழிபெயர்த்திருக்கார். மேகாலயால பேசப்படும் மொழியில 1 வந்து பிரபலமான மொழி 1 காரோ. மணிப்பூரில CICT முன்னாடியே 2012 ஒரு மொழிபெயர்ப்பை வெளியிட்டுள்ளது. ரெபிகா தேவி என்பவர் ஒரு மாணவி மொழிபெயர்த்தார். அடுத்தது மைனர் லாங்குவேஜஸ், இதெல்லாம் அபிஷியல் லாங்குவேஜஸ்ல ஆரிய மொழி குடும்ப மைனர் லாங்குவேஜஸ்ல இங்கெல்லாம் தான் இன்ஸ்டிடியூஷன்ஸ் CICT மாறி நிறுவனங்கள் முக்கிய பங்கை வகிக்கின்றன. அவாதி லாங்குவேஜ், போஜ்பூரி, வாகரி போலி, அதாவது நரிக்குறவர் மொழி,
சௌராஷ்டிரி. இந்த சௌராஷ்டிரியத்திலும் வாக்ரி போர்டிலும் ஏற்கனவே சிஐசிடிக்கு முன்னாடியே மொழிபெயர்ப்பு வந்துள்ளன. ஆனா போஜ்பூரியிலையும் அவாதி மொழியிலும் முதன்முறையாக மொழிபெயர்ப்பு வந்துள்ள. அவாதி மொழி முக்கியமான மொழி. உங்களுக்கு அந்த ஹிந்தியில இருக்கிற ஹிந்திம்பாங்க ராமாயணம். இந்த ராமாயணத்தை எழுதிய மொழி அவாதி மொழி, ஹிந்தி மொழி அல்ல. அடுத்தது மைனர் லாங்குவேஜஸ்ல எடுத்தா திராவிட மொழி குடும்பத்துல வடகா, கொடவா, கொரகா, துளு போன்ற மொழிகளில் செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனம் திருக்குறளை வெளியிட்டுள்ளது. பஞ்சாபி, சௌராஷ்டிரா, ஏற்கனவே சௌராஷ்டிரா பார்த்துட்டோம். பஞ்சாபி மொழி, பஞ்சாப் வந்து ஒரு முக்கியமான நாடு. ஒரிய மண்ணில் 8 மொழிபெயர்ப்புகள் வரும்போது பஞ்சாப்ல ஒரு 8வது வந்திருக்கணும். இதுவரைக்கும் 2 மொழிபெயர்ப்பு தான் வந்திருக்குது. முதல் மொழிபெயர்ப்பை பத்தி ஒரு செய்தியும் கிடையாது. வரும் அதோடைய எங்கே இருக்குது அது ஒரு நகல் இது வரைக்கும் யாருக்கும் கிடைக்கல. 2வது தான் சிஐசிடில வெளியிட்ட 2012 வெளியிட்டது பஞ்சாபி மொழியில. இது குறைவான எண்ணிக்கை. இது 5, 6வது இருந்திருக்க வேண்டும். மலையாளம் இந்திய மொழிகளில் அதிகமாக மொழிபெயர்ப்பை கண்ட மொழி மலையாளம். இது வந்து இப்ப முதன்முறையாக மற்றொரு மொழியில் மொழிபெயர்ப்பு மலையாளம் தான். அது ஒரு செய்தி இருக்குது. மலையாளத்தை தான் உங்களுக்கு வந்து லாட்டினுக்கு முன்னாடியே மொழிபெயர்ப்பு மலையாளத்தில் வந்துள்ள செய்தியை நாம் மற்ற நூல்களிலிருந்து அறிகிறோம். அப்ப இந்த தொடக்கத்துல 2007 வரைக்கும் இவ்வளவு டிரான்ஸ்லேஷன்ஸ் மொழிபெயர்ப்பு. இதுல 2 நான் காட்டுறேன்னா, ரமேஷன் நாயர் என்பவர் திருக்குறள் மொழிபெயர்ப்பை பழைய மலையாளத்துல மொழிபெயர்த்திருக்காரு. பழைய மலையாளத்துனா அந்த 7 சீரை அப்படியே வச்சுக்கிட்டாரு. ஒரு 2-3 சொற்கள் மலையாளத்தில் இருக்காது. அதை மட்டும் வித்தியாசமா இருக்கும். மாற்றி விட்டு ஒரு அருமையான விளக்கத்துடன் கூடிய நூலை வெளியிட்டிருக்கிறார். இது வந்து வரலாற்று சிறப்புடைய ஒரு நூல், ரமேஷன் நாயரின் நூல். அதுக்கப்புறம் அப்துல்லா சாஹிப், இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, அப்துல்லா சாஹிப் ஒரு சின்ன நூல் தான், அருமையான தூய மலையாளத்தில், அதாவது சமஸ்கிருதம் கலந்த, சமஸ்கிருதத்துல அதிகமா கலந்தாதான் அது தூய மலையாளம். சமஸ்கிருதத்தை ஒழிவாக்கி எல்லாம் தவிர்த்து முடிந்தவரை திராவிட சொற்களை உபயோகித்தா தமிழாய போயிருது. அப்படி செஞ்சதுதான் உங்களுக்கு வந்து ரமேஷன் நாயர். இது வந்து அப்துல்லா சாஹிப்போட மொழிபெயர்ப்பு. இதுதான் நான் வலைதளத்துல போட்டிருக்கேன். இதனால எல்லாரும் நிறைய பேர் காப்பி அடிச்சு உங்களுக்கு இப்போ எங்க போனாலும் பிடிஎஃப் கிடைக்கிறது இவருடைய மொழிபெயர்ப்பு தான். மலையாளத்துல இப்ப சமீபத்துல வந்த லேட்டஸ்ட் ஒரு 8 டிரான்ஸ்லேஷன்ஸ் லிஸ்ட் போட்டிருக்கேன். இன்னும் மலையாளத்துல ஒவ்வொரு வருஷமும் குறைந்தபட்சம் ஒரு மொழிபெயர்ப்பாக வரும். இப்ப 2020 பாருங்க, 2020 3 மொழிபெயர்ப்பு வந்துள்ளன. 22ல 2, 19ல 1, 23ல 1. இதுவும் இப்ப மற்ற மொழிபெயர்ப்புல ஒரு நூல் இருக்கு, ட்ரைலிங்குவல் டிரான்ஸ்லேஷன். மலையாளத்துல ஒருத்தர், ஹிந்தியில ஒருத்தர், இங்கிலீஷ்ல ஒருத்தர், 3 மொழியில மொழிபெயர்த்து நூலா வெளியிட்டு இருக்காங்க. 3 மொழிபெயர்ப்பாளர்கள் ஒரே நூலா. தெலுங்குல 18 மொழிபெயர்ப்பு. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 16 பேர்களை கொடுத்திருக்கேன். தெலுங்குல கணிசமான மொழிபெயர்ப்புகள் வந்துள்ளன. தெலுங்குல இருக்கிற 2 நூல்கள் சமீபத்துல வந்த 2. ஒண்ணு வந்து உங்களுக்கு டிராவிடியன் யூனிவர்சிட்டி குப்பத்துல இருக்க டிராவிடியன் யூனிவர்சிட்டியில வந்த ஒரு மொழிபெயர்ப்பு. வலது பக்கம் கலைஞர் கருணாநிதியின் மொழிபெயர்ப்பை அப்படியே தெலுங்குல மொழிபெயர்த்திருக்காங்க. இது தெலுங்குல மட்டும் இல்ல, மலையாளத்திலையும் கலைஞர் கருணாநிதியின் உரையை மொழிபெயர்த்திருக்காங்க. மலையாளத்திலயும் ஒரு நூல் இருக்கு, தெலுங்குலையும் ஒரு நூல் இருக்கு. அப்புறம் கன்னட மொழியில எண்ணிக்கை கொஞ்சம் குறைவு. நான் இதை அதிகமா எதிர்பார்க்கிறேன். இப்ப நான் சமீபத்துல கொஞ்சம் 12 ஆச்சு. 12 மொழியில தான் வந்திருக்கு கன்னட மொழியில. ஸ்ரீனிவாஸ் PS வந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துல ஒரு மொழிபெயர்ப்பு. இதைத்தான் நான் என்னுடைய வலைதளத்தை போட்டிருக்கேன். கன்னடத்துல இருக்க மற்ற மொழிபெயர்ப்புகள் ஸ்ரீனிவாசன். இப்போதைக்கு வந்து செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனம் ஒரு மொழிபெயர்ப்பை வெளியிட்டுள்ளது கன்னட மொழியில். இப்போ இந்த மொழிபெயர்ப்பெல்லாம் எவ்வளோன்னு யாருக்கும் கணக்கு கிடையாது. நிறைய கட்டுரைகள் வந்துள்ளன. 1972ல இருந்து ஒரு 20 வருஷம் 15 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு என்னென்ன மொழிபெயர்ப்புகள் வந்துள்ளன ஒரு பட்டியலை விடுவாங்க. உங்களுக்கு வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏசியன் ஸ்டடீஸ் ஜான் சாமுவேல் அவர்களின் தலைமையில் ஒரு கட்டுரையும் வந்துள்ளன.
இதுல இருந்து ஆனா ஒரு காம்ப்ரஹென்சிவ் ஒரு 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 நூலாக இது வரைக்கும் வரவில்லை. அதனால நாங்க எல்லாம் சேர்ந்து இந்த நூலை வெளியிட்டோம். 2020 இந்த வருஷம் தான் வெளியிட்டோம். இதுல இது வெளியிட்டதுக்கு அப்புறம் ஒரே ஒரு மொழியில தான் இது வரைக்கும் துருக்கிய மொழியில மட்டும் ஒரு மொழிபெயர்ப்பு வந்துள்ளது எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும். அந்த நூல்ல கொடுக்குற பட்டியல் பாருங்க, ஒவ்வொரு மொழி அல்பபெட்டிக் ஆர்டர்ல இருக்கு லாங்குவேஜஸ் 59 லாங்குவேஜஸ். இதுல ஆங்கிலத்துல 130 பிளஸ். நாங்க வலது பக்கம் இருக்கிறது எத்தனை நூலை கலெக்ட் பண்ணிருக்கோம், எத்தனை நூல்களை கலெக்ட் பண்ணிருக்கோம். ஹார்ட் காப்பீஸ் கலெக்ட் பண்றோம். பிஜியன், ஃபினிஷ், காஷ்மீரி, கொடவா, கொங்கணி, கொரகா, பர்ஷியன், பன்னாபி, இவ்வளவு 45, 59 வாக்ரி பூலில முடியுது. ஸ்வாஹிலி இதெல்லாம் தெலுங்குல பாருங்க 19 டிரான்ஸ்லேஷன். மொத்தம் 345 மொழிபெயர்ப்புகள், 80 ஹார்ட் காப்பீஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் சென்னையில நூலகத்தில் வைக்கப்படும். அப்போ இன்னும் பல மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட வேண்டும். 158 அபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்குது. ஒன்லி அபிஷியல் லாங்குவேஜஸ். பல மைனர் லாங்குவேஜஸ் இருக்கு பல நாடுகள்ல. அதை கணக்கூட்டாம வரும் அபிஷியல் லாங்குவேஜஸ் மட்டும் எடுத்தோம்னா 158. அதுல 100க்கும் மேற்பட்ட மொழிகளுக்கு மோர் தேன் 1 lakh ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க. 1 லட்சத்துக்கு மேற்பட்டோர் பேசக்கூடிய இந்த பட்டியல் இந்த கிராஃப்ல உங்களுக்கு பாக்குறது மோர் தேன் 1.5 crore ஸ்பீக்கர்ஸ் இருக்கிற மொழிகள். போர்ச்சுகீஸ் முக்கியமான மொழி. அதுக்கு அடுத்தது வியட்நாமீஸ். 3வது துருக்கிய மொழி. அதெல்லாம் இப்ப வந்துருச்சு, ஒரு மொழிபெயர்ப்பு வந்துருச்சு. அப்புறம் நிறைய சிந்தி. இந்தியாவில் சிந்தி அபிஷியல் லாங்குவேஜ். அந்த ஒன்லி அபிஷியல் லாங்குவேஜ் yet to see a திருக்குறள் டிரான்ஸ்லேஷன் இஸ் சிந்தி மொழியில இது வரைக்கும் மொழிபெயர்ப்பு திருக்குறள் வரல. இது 1.5 crore ஸ்பீக்கருக்கு மேல இருக்கிற எண்ணிக்கையுடைய மொழிகள். இதுக்கு கீழே அந்த பட்டியலில் நான் காட்டல, காலம் கருதி அதை காட்டவில்லை. ஒவ்வொரு கண்டத்திலும் எவ்வளவு இருக்கின்ற என்ற செய்தியை அதையும் போட்டிருக்கோம். நூல்ல இதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. நூல்ல வாங்கினீங்கன்னா நூல்ல இந்த செய்தி ஃபுல்லா இருக்கு. அப்போ இந்த 105 மொழிகளை கவர் பண்ண முடியுமான்னு ஒரு சந்தேகம் வரலாம். தாராளமா அந்த இந்த இந்த எல்லையை எப்போ ஒரு 10 வருடத்துல நிச்சயமா இந்த எண்ணை எட்டி விடலாம் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கு. எங்களுக்கு எல்லோருக்கும் இருக்குது. இப்பெல்லாம் விழிப்புணர்வு அதிகமாயிருச்சு. இப்ப எங்களுடைய அடுத்த கட்டம் சிஐசிடி செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனம் ஒரு முக்கியமான பங்கை வகிக்கின்றது. இந்த மாதிரி அபிஷியல் லாங்குவேஜஸ் மட்டும் இல்ல, இந்த மைனர் லாங்குவேஜஸ்லயும் நிறைய மொழிபெயர்த்து வர்றாங்க. இந்த 105 லாங்குவேஜஸ்ங்கிறது 105 அபிஷியல் லாங்குவேஜஸ் வித் மோர் தேன் 1 lakh ஸ்பீக்கர்ஸ். எனவே இந்த உங்களுடைய மத்தியில உரையாற்றுறதுக்கு வாய்ப்பு தந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். ஏதாவது கேள்விகள் இருந்தால் தாராளமாக கேட்கலாம். தெரிந்தவரை பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சிங்க. ரொம்ப அற்புதமான ஒரு பொக்கிஷத்தை வழங்கியிருக்கீங்க. இதுவரைய வந்த திருக்குறள் ஆய்வுரைகள்லயே உங்களது வித்தியாசமானது. வலைத்தமிழ் பார்சாரதி ஐயா அவர்கள் கொடுத்திருக்காங்க, ராஜேந்திரன் ஐயா கொடுத்திருக்காங்க. பட் உங்களது உலக மொழி அற்புதமான. இவருக்கு நான் சொன்ன, நீங்க அன்பர்களுக்கு ஒரு தகவல், இவரிடம் நான் நேற்றுத்தான் பேசினேன். நீ எப்படியாச்சும் வந்துடணும்னா முந்தா நாள் நினைக்கிறேன், முந்தா நாள் சொல்லி ஒரே நாள் தான் அவர் அவ்வளவு தயார் பண்ணியிருக்கிறாரு. உண்மையிலேயே தலை வணங்குகிறேன் உங்களுடைய உழைப்பிற்கு. ஏன்னா நம்ம சொல்ல ஒரே நாள்ல கடகடன்னு உட்கார்ந்து ஒரு பவர் பாயிண்ட ரெடி பண்ணி அதுலயே அந்தந்த லோகோவை போட்டு மகிழ்ச்சி. அடாடா என்ன, அதுதான் உங்களுடைய விரிந்த உள்ளத்தை காட்டுகிறது. அதுவும் இந்த மொழிபெயர்ப்ப பல வகையா பிரிச்சு, இதெல்லாம் நம்ம பொதுவா மொழிபெயர்ப்புன்னு நாங்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதுல நேரடி மொழிபெயர்ப்பு என்ன, பிரைமரி, செகண்டரி, ட்ரெஷரிங்கிற அளவுல அழகா பிரிச்சு, அது ஒவ்வொன்றும் ரொம்ப அற்புதமான ஒரு சிறந்த ஒரு ஆய்வுரை. உலக மொழிகளில் திருக்குறள் அப்படிங்கிறத பத்தி சொல்லணும்னா ரொம்ப அற்புதமான ஒரு கருத்துக்களை எல்லாம் நீங்க வழங்கியிருக்கீங்க. நெஞ்சார்ந்த நன்றி, பாராட்டுக்கள். இப்ப நம்ம அன்பர்களை பேசுவாங்க. இப்ப நான் முதல்ல நான் அழைக்கிறது அணுவியல் அறிஞர் கோபாலன் அவர்களை, ஹைதராபாத்ல இருந்து. வாங்க ஐயா, சொல்லுங்க.
கோபாலன், நான் அன்மியூட் பண்ணிட்டேன். இப்போ கேக்குறதா பேசுறது? நல்லா கேக்குது. நன்றி. எனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக மிக அருமையா இருந்தது. நான் இதுவரைக்கும் கேட்டது இவ்வளவு தூரம் அவர் ஆராய்ந்து, எவ்வளவு தூரம் ஆராய்ந்து, எவ்வளவு தூரம் அவருக்கு இருக்கிற ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப அரிது இந்த மாதிரி இதோட பேசுறது, பாயிண்டோட பேசுறது. அப்புறம் எனக்கு என்ன தோன்றதுன்னா, திருக்குறள் நிறைய பேர் மொழிபெயர்ப்பு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் அந்த எத்தனை தூரம் நடுநிலைமையான கருத்துக்கள், ஏன்னா தெளிவாக நடுநிலை கருத்துக்களை சொல்லக்கூடிய அந்த மாதிரி அது ஏன்னா மொழிபெயர்ப்பாளரின் பண்பாடுகள் அது எப்படி வந்துடும். அதுல கவிதை சிறப்பு, கவர்ச்சி இதெல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா திருக்குறளுக்கு அவர் சொன்ன அவர் ரமேஷன் சொன்ன அவர் தவிர நான் அதை நோட் பண்ணிட்டு இருந்தேன் எவ்வளவு தூரம் அந்த இந்த சப்ஜெக்ட் வராருன்னு சொல்லிட்டு ரமேஷன் நாயரை பத்தி சொன்னாரு. அதை தவிர வேற ஒரு குறளும் இந்த மாதிரி இருக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இந்த இதை பத்தி என்ன அந்த தவறான கருத்துக்கள் பழவிடக்கூடாது. அதுக்கு ஏதாவது வழி பண்ண முடியுமா? அதுக்கு ஏதாவது ஒரு கூடி ஆராய்ந்து அதை அந்த மாதிரி ஏதாவது செய்ய முடியுமா? ஸோ அதனால ஒரு தவறான கருத்து பரப்பாம சரியான ஒரு நடுநிலைமையான கருத்தை கொண்டு சேர்றதுக்கு அதுக்கு முயற்சி பண்ண வேண்டாமா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. இதுதான் நல்ல கேள்வி ஐயா. அதாவது இப்ப நான் வலைதளத்துல மலையாளத்துல போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச மொழிகள்ல நான் வெரிஃபை பண்ணலாம், இது நல்ல மொழிபெயர்ப்பு, இதை போடலாம் அதை போடலாம் சொல்லி. ஆனா மற்ற மொழிபெயர்ப்புல வரும்போது எனக்கு தெரியாது, அதை அப்படியே டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடுறேன், தவறுகள் மிஸ்டேக்ஸ் இல்லாம. ஆனா எந்த அளவுக்கு சரியா மொழிபெயர்த்திருக்காங்க என்பது சொல்ல முடியாது. மொழிபெயர்ப்பாளரின் இஸ்லாமியர்கள் மொழிபெயர்க்கும் போது சில குரட்பாக்களை அவங்களுடைய கலாச்சாரத்துக்கு தகுந்தாப்புல அப்படி கான்ட்ரவர்ஷியல் குரட்பாக்கள்ங்கிற போது ஒரு 10% மேல இருக்காது. திருக்குறள்ல 90% குரட்பாக்கள் யாருக்கும் பிரச்சனை இருக்காது. ஒரு 10% பிரச்சனை தான் ஒவ்வொரு சமயத்தினருக்கும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். இது எப்படி நம்ம நாட்டுல ஒத்துக்குவாங்களா அப்படிங்கிறது அப்படின்னு தெரிஞ்சு கொஞ்சம் மாத்தில மொழிபெயர்க்க ஆளுங்க இருக்கிறாங்க. அதுதான் திருக்குறளுக்கு ஒரு கிளாசிக் இருக்கிற ஒரு சிறப்பு. அதை யாரும் குத்தம் சொல்ல முடியாது. ஏன் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி யாரும் கத்தி எடுத்து குத்த போறது கிடையாது. அதனால அது ஒரு 10% தான் இருக்கும், நம்மளால வெரிஃபை பண்ண முடியாது. அவ்வளவுதான். நன்றிங்க. இப்போ ஏஐ எல்லாம் இந்த செயற்கை நுண்ணறிவு அதுல அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணது கூகுள் எல்லாம் பண்ணா ரொம்ப அபத்தமா இருக்கு. அந்த குரல் கூகுள்ல ஒரு குரல் கொடுத்து நீண்ட ரொம்ப எளிமையான குரல் கொடுத்தா கூட அது அபத்தமான ஒரு மொழிபெயர்ப்பாக வருது. அதை தடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அது இப்போ செயற்கை நுண்ணறிவு வந்த அப்புறம் அதுல நிறைய தவறுகள் வந்து கொண்டு இருக்கிறன. அது கண்ட்ரோல் பண்றதுக்கு எப்படின்னே தெரியல. இந்த மாதிரி ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து நம்ம இணைந்திருக்கிறார் ஸ்ரீ ராஜேந்திரன் அவர்கள். அவர்களும் இந்த உலக மொழிகள் இந்த புத்தகத்துல அவரும் ஒன்ன இப்ப பார்த்திருப்பீங்க. ராஜேந்திரன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில இணைந்திருப்பது ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா, உங்கள் கருத்தை பகிருங்கள். என்னுடைய கருத்துக்கு முன்னால ஃபாதர் ஜான் பக்திஸ் இணைஞ்சிருக்காரு. அவர் தான் லேட்டஸ்ட் டிரான்ஸ்லேஷன் ஸ்பானிஷ் மொழியில பண்ணவரு. அப்படியா? அவரை பேர் சொல்லிட்டு அப்புறம் நான் பேசுறேன். சார் மகிழ்ச்சி. எங்க ஃபாதர் இருக்காரு? ஏன்னா அவர் வேற வேலைக்கெல்லாம் போற மாதிரி இருக்கும். இல்ல எனக்கு புரியுது. அவங்க பேர் மறுபடியும் சொல்லுங்க. ஃபாதர் ஜான். ஃபாதர் ஜான் அங்க இருக்காரு. நீங்க ஆன் பண்ணுங்க. கை தூக்கி இருக்குதானே? ஜான் பக்திஸ் சின்ன பாருங்க. ஜான் பக்திஸ் அப்படின்றது. சரி சரி, இப்பதான் பாக்குறேன். சரி அவங்க முதல்ல வந்துட்டாங்க. நன்றி ஐயா. நான் கவனிக்கல. வாங்க உங்களுடைய கருத்தை பகிருங்க. ரைட், அன்மியூட் பண்ணுங்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் பொதுவா அமெரிக்காவில இருந்து பேசுறேன். இப்ப எனக்கு 10:15 மணி, 10:30 மணி ஆகுது. நான் இங்க உள்ள இமிகிரன்ஸ் தென் அமெரிக்கா நாட்டிலிருந்து இங்க தெரியாதனமா பல வருஷமா இங்க வேலை செய்யறாங்களே, அவங்க ஸ்பானிஷ் மொழி தான் பேசுறாங்க. அவங்களுக்கு பணியாற்றி இருக்கிறேன். அவங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன்,
1000 வருஷம் எப்படி வாழறதுன்னு சொல்லுவேன். 1000 வருஷம் எப்படி வாழறதுன்னா, நல்ல அறிஞர்களுடைய மொழிகளை கேட்க வேண்டும், நல்ல நூட்களை படிக்க வேண்டும். அப்படி படிக்கும் பொழுது 1000 வருடங்களுக்குள் இந்த அறிவு நமக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவேன். உங்க அறிஞர்கள் கூடிய இந்த சபையில எனக்கு ஒரு பெரிய வாழ்வா இது அமையுது. அதனால முதற்கண் உங்கள் எல்லோருக்கும் எனது நன்றியும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பாக ஒரு கருத்து செறிவுமிக்க இந்த ஒரு சொற்பொழிவை ஆராய்ச்சி செய்து ஆற்றிய முனைவர் டாக்டர் அஸ்ராப் அவர்களுக்கு நன்றி. என்னை அறிமுகப்படுத்திய நேற்று இரவுதான் திரு முனைவர் செல்வராஜ் அடிகள் அவர்கள் என்னை அறிமுகப்படுத்தி அழைத்தார். அவருக்கும் நன்றி. உங்கள் எல்லோருக்கும் நன்றி. நான் உண்மையிலே தகுதியற்றவன். இந்த எப்படி நான் டிரான்ஸ்லேட் பண்ணேன்னா, கொரோனா காலத்துல கனடாவிலிருந்து கிறிஸ்டி புஷ்பா அவர்கள் திருக்குறளை பாடலாக பாடி முடித்தார்கள். அந்த முடிக்கிற நாள்ல வாழ்த்துரை சொல்ல வேண்டும் என்று என்னை அழைத்தார்கள். அப்ப பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், இவ்வளவு பெரிய அறிஞர்கள் இருக்கிற அந்த ஒரு சபையில என்ன போய் எதுவுமே தகுதியில்லாத, தமிழுக்கும் திருக்குறளுக்கும் தகுதியில்லாத ஒருவனை நீங்கள் அழைத்து வாழ்த்துரை சொல்வது வியப்பாக இருக்கிறது. அது அதன் பிறகு நான் என்னையே தகுதியாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்தது. அதனால கடந்த 2 வருடமா என்னுடைய ஃப்ரீ டைம், ஓய்வு நேரங்கள்ல நான் இதை மொழிபெயர்த்தேன். அத்தோடு இல்லாமல் அறிஞர் முனைவர் மூவா வரதராசன் அவருடைய மொழிபெயர்ப்பையும், லிட்ரல் டிரான்ஸ்லேஷன், அதே போல சாலமன் பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்களுடைய மொழிபெயர்ப்பையும், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதியினுடைய குரல் ஓவியத்தையும் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் செய்திருக்கிறேன். இதை செய்து என்னுடைய வகுப்பு, நான் ஸ்பெயின்ல 11 வருடங்கள் படித்தேன். என்னுடைய வகுப்பில் படித்த ஒரு சில சகோதரிகள், துறவர சகோதரிகளிடம் கொடுத்து, நன்றாக படித்தவர்கள், அவரிடம் கொடுத்து அதை கரெக்ட் பண்ணி மே மாதம் தான் வெளியிட்டேன். இதை நான் 1 வருஷத்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டேன். எனக்கு எப்படி செய்யணும்னு தெரியல. 20 வருடமா நான் வெளிநாட்டிலே இருக்கிறேன். இருந்தாலும் தமிழ் மீது ஆர்வம். அந்த ஒரு ஆர்வத்துல அறிஞர்கள் மத்தியில என்னை கூப்பிட்டு பேசினது, தகுதியில்லாத என்னை தகுதியுடன் ஆக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில இந்த ஸ்பானிஷ் மொழி பேசும் மக்களுக்கு நம்முடைய ஒரு சொத்தான இந்த திருக்குறளை எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஆர்வத்திலே நான் செய்தேன். புக்கா தான் போட்டேன். இது வரைக்கும் யாருக்கும் நான் ஒரு சிலரை தவிர இது யாருக்கும் கொடுக்கல. இந்த சபையில் என்னை அழைத்து எனக்கு பாராட்டி வழங்கிய திருவாளர் செல்வராஜ் அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி. ராஜேந்திரன் அவர்கள் சொல்லுங்க, இப்போ உங்க கருத்து. ராஜேந்திரன் சார் பேசுங்க. அன்மியூட் பண்ண முடியல நினைக்கிறேன். வணக்கம். ஃபாதர் பத்தி நேற்று தான் தெரிய வந்தது. அஜய் செல்வன், அஜய்குமார் நம்ம டீம்ல இருக்காரு. இந்த 5 பேர் இந்த புக் கம்பெனில, ஆமா, அவரு தான் ஃபாதரை பத்தி போட்டிருந்தாப்ல. அவருடைய நம்பரோட இமெயில் ஐடியோட போட்டிருந்தாப்ல. சரி, உடனே தேடின உடனே அப்புறம் பல தகவல்லாம் கிடைச்சது. இன்னைக்கு காலையில் ஒரு செய்தி போட்டேன், உடனே ஃபாதர் ரெஸ்பாண்ட் பண்ணாரு. இந்த மாதிரி அதை அசோக் சொல்ற பார்த்தீங்களா, ஒரு நிறுவனம் பண்றதை விட ஒரு தனியார் அவங்களுடைய சொந்த முயற்சிகள் பண்றது குவாலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்தோடைய நம்பிக்கையும். ஏன்னா அது என்ன இருந்தாலும் ஒரு சன்மானத்துக்காக அது செய்யற மாதிரி, அதுலயும் நல்ல நல்ல ஒரு இதாக இருக்கும். அதுல நம்ம எந்த விதமான அது குறை சொல்ல கிடையாது. ஆனா அவங்களாம் ஒரு உள்ளுக்குள்ள இருந்து பண்றது ரொம்ப சிறப்பா இருக்கும். இது அந்த வகையை நூலை சேர்ந்தது. அதனால ஃபாதருக்கு முதல்ல நன்றி. அது மாதிரி மௌலீஸ்வரன் சின்னப்பன், அவரும் சின்னப்பன், 2 சர்நேம் டேலி ஆகுது. அது அப்பா பேர் 2 டேலி ஆகுது. அவரு விசாகப்பட்டினத்துல இருந்து அது காத்துட்டு இருக்காரு. நான் அதிகமா நேரம் எடுக்க விரும்பல. இது நம்ம டால் கிளைம்ஸ், எப்பயுமே தமிழர்கள் எதையுமே உயர்வு நெகிழ்ச்சி அணி, அதுல நமக்கு ரொம்ப பிடிச்ச அணி அது. வள்ளுவர் உயர்வு நெகிழ்ச்சி அணியை எங்க பயன்படுத்துவார்னா, காமத்து பாடல மட்டும்தான் பயன்படுத்துவாரு. கேட்டா அது நான் இல்ல, தலைவன் தலைவி சொல்லிடுறாங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்றாரு. வேற எங்கேயும் உயர்வு நெகிழ்ச்சி அணியே பயன்படுத்துன்னு தெரியல. இது இந்த தாழ்வு அது கேட்டா அது அந்த அணி வேணா பயன்படுத்தாரு.
மக்கள் அணியர் தேவரணியர் கைவன்னு சொல்லுவாரு, தேவரணியர் கைவன்னு சொல்லுவாரு. அது சும்மா மேல ஏத்தனவே ஏத்தி இறக்குறது. இது அப்படிலாம் கிடையாது. இது அஷ்ரப் வந்து உண்மையிலேயே வந்து இந்த இது வந்து ராம்மோகன் அழகப்பா அவருடைய நினைவா இது ஆரம்பிக்கணும்னு அவரு மனசுல ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த சமயத்துல இறையா வந்து அல்லது இயற்கை பேரருள் வந்து அதுவா வந்து எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கும். யாரை எப்ப எந்த சமயத்துல சேர்க்கணுமோ அந்த சமயத்துல சேர்க்கும். அந்த மாதிரி தான் வந்து அஷ்ரப் நாங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல ஒன்னா பயணிச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்மோட இருக்கக்கூடியவர்களை வந்து எல்லா மொழிகளிலும் என்னென்ன மொழியில வந்து திருக்குறள் அப்படின்னு ஒரு கணக்கு சரியா வச்சிருந்தவரு. நான் கூட சொல்றது, இந்த கிரிக்கெட்ல ஸ்கோர் போர்டு வச்சிருப்பாங்க இல்லையா, ஸ்கோரர், அபிஷியல் ஸ்கோரர்னு. அது மாதிரி அபிஷியல் ஸ்கோரர் வந்து வேற எந்த டிபார்ட்மெண்ட்டும் கிடையாது, அஷ்ரப் தான். அது ஒன் மேன் ஆர்மி. அது ஒன் மேன் ஆர்மி கூட கிடையாது. அவரு, அவங்க துணைவியார், அவங்க மகன். ஏன்னா அவங்க துணைவியாரும் வந்து ஒரு 4-5 மொழியில டைப் பண்ணுவாங்க. இந்த 22 மொழியில வந்து ஆங்கிலம், அப்புறம் வந்து தேவநாகரி, கன்னடம், மலையாளம், தெலுங்கு, இது எல்லாமே அவங்க வீட்டுல தான், எல்லாமே ஹோம் ப்ரொடக்ஷன் தான் இது. அதனால வந்து அபிஷியல் ஸ்கோரர் திருக்குறள் வந்து அஷ்ரப் தான். அவரு முன்னாள் செம்மொழி ஆய்வு நிறுவனத்துடைய பதிவர் இங்க இருக்காரு, பேராசிரியர் முத்துவேலு, அவரும் வந்து கை தட்டிட்டாரு. அப்ப சென்னை பல்கலைக்கழகமோ அல்லது வேறு எந்த ஆய்வு இருக்கையே கிடையாது, அஷ்ரப் இந்த சிங்கிள் மேனுங்க. அப்ப இந்த ப்ராஜெக்ட்ல எல்லாம் ஒன்னா சேரும்போது பாத்தீங்க, இளங்கோவன் தங்கவேலு, தம்பி அஜய், அப்புறம் செந்தில் துரைசாமி, எல்லாம் ஆளுக்கு ஒரு மூலையில போயிட்டு எல்லாம் கலெக்ட் பண்ணி, அப்புறம் இவருக்கு வலைத்தமிழ் பாசாதிக்குள்ள கனெக்ஷன் இதெல்லாம் வச்சு பிசிக்கலா காப்பியை கலெக்ட் பண்ணிடணும், இல்லாத காப்பியை வந்து பிரிண்ட் அவுட் போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு 220 பக்கம் இந்த நூல். இது என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, இந்த நூலை ஒவ்வொருத்தரும் வாங்கி மற்றவங்களுக்கு பரிசா கொடுங்க. எல்லா திருக்குறள் ஆர்வங்களும் ஒரு 900 ரூபாய் தான் விலை போட்டிருக்காரு. எல்லாம் பல வண்ண அட்டை, இது பல வண்ண பேப்பர் தாள். இது தயவு செஞ்சு இதை வந்து வாங்கி வீட்டில் வச்சு இதை ஒரு ரெஃபரன்ஸ் மெட்டீரியலா வச்சுங்க, இல்லை மற்றவங்களுக்கு சொல்லுங்க தான் என்னுடைய வேண்டுகோள். மற்றபடி இந்த நூலை வந்து ஒவ்வொரு நாடும் அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கோம். ஏற்கனவே 5-6 நாடுகளில் வந்து அறிமுகப்படுத்திட்டோம். இப்போ ஜெர்மன்ல வந்து அடுத்த மாதம் ஐயா ஈ சுந்தரமூர்த்தி ஐயா தலைமையில 12 பேர் போறாங்க. அந்த டீம் போயிட்டு ஜெர்மன்ல ஒரு அறிமுக விழா நடத்திடுவாங்க. இது வரைக்கும் 59 மொழின்னு நம்ம கணக்கு வச்சிருக்கோம். மிச்சக்கூடிய 158 மொழியிலையும் பண்ணிட்டோம்னா உலக நாடுகளில் உள்ள அத்தனை அபிஷியல் லாங்குவேஜ்லயும் திருக்குறள் வந்து பெருமை சேரும். இது நம்மால் முடியும். அது 2030க்குள்ள இது முடிச்சிடணும்னு ஒரு எண்ணத்தை வச்சு, இலக்கை வச்சு போறோம். இறையருள் வந்து எல்லாத்தையும் சேர்க்கும். அது வந்து எப்படி அஷ்ரப் உறுதியா நம்புறவர், நானும் உறுதியா நம்புறேன். மற்றபடி இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு வந்து இந்த நூலை பத்தி ஒரு முழுமையா ஒரு இடத்துல பேசுறாருன்னா அஷ்ரப் வந்து இந்த மேடை தான் முதல் மேடை. அந்த வகையில வந்து மயிலை திருவள்ளுவர் சங்கத்துக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், அது நன்றி. இன்னும் பல இடத்துல அஷ்ரப் பேசுவார், அஷ்ரப் போய் டீட்டெயிலா பேசுவார். ஆனா இந்த மேடை அஷ்ரப் பொறுத்த வரைக்கும் முதல் மேடை, அந்த நூலை பற்றிய முதல் மேடை. வாழ்த்துக்கள்ங்க, ரொம்ப நன்றிங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சிய தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் சு ஆறுமுகம் ஐயா அவர்கள் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்க வேறு ஒரு நிகழ்ச்சியிலிருந்து விமானத்திலிருந்து வந்து நான் 8:30 மணிக்குள்ள வந்து இணையுங்கள்னு சொன்ன வேண்டுகோளுக்கு வந்துட்டாங்க. அவங்க பேசுறதுக்கு முன்னால மைசூரில் இருந்து இணைந்திருக்கின்ற தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் சீதா ராமசாமி அவர்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. ஐயா வணக்கம், கேட்கிறதா? நல்லா கேக்குது ஐயா. உங்களுக்கு வணக்கம், சேவனையா அவர்களுக்கு வணக்கம், மற்றும் சான்றோர்களுக்கு வணக்கம். அஷ்ரப் அவருக்கு என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்கள். எனக்கு வந்து என்ன அப்படின்னா, அவங்க மொழிபெயர்ப்பு எல்லாம் பத்தி சொன்னாங்க, நிறைய மொழியில மொழிபெயர்த்திருக்கிறார்கள்னு. அந்த 7 சீர் கொண்டது இந்த திருக்குறள், அது வந்து டிரான்ஸ்லிட்ரேட் பண்ணி அவர்கள் பண்ணி இருக்கிறார்களா, இல்ல அவர்களுடைய மொழியிலே வந்து அதே மாதிரி 7 சீர் இருக்கிற மாதிரி பண்ணிருக்காங்களான்னு ஒரு கேள்வி. இன்னொன்னு டிரான்ஸ்லிட்ரேட் பண்ணிருக்காங்களா, அது பண்ண முடியலன்னா டிரான்ஸ்லிட்ரேஷன் பேரு, அந்த மாதிரி பண்ணி இருக்கிறார்களானோ. அதுக்கு உதாரணம் ஒன்று சொல்றேன்னா, நீங்க வேற மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணும்போது துப்பார்க்கு துப்பாயெல்லாம் நம்ம வந்து நீங்க டிரான்ஸ்லேட் பண்றது கொஞ்சம் கடினமாக இருக்கும். பீலிப்பை சாகாடும்லாம் கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்றது கஷ்டமா இருக்கும். அப்போ வந்து என்ன ஆகும்னா, மொழி வந்து இன்னொரு மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நம்ம வந்து மீனிங்கை டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரி ஆயிடும். அந்த ஒரு சிக்கல் இருக்கிறது, பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், நான் வந்து நன்னூல் வந்து 465 பாடல்களை நானு சந்திரையா அவர்களும் கன்னடத்துக்கு மொழிபெயர்த்திருக்கிறோம். அது வந்து நாங்க ரிலீஸும் பண்ணோம்.
அப்புறம் ஒரு 4-5 வருடத்திற்கு முன்னால் பெங்களூர் யூனிவர்சிட்டியில சேர்ந்து 22 பாடல்கள் அகநானூறு புறநானூறு கன்னடத்துல பண்ணினோம். கன்னடத்துல பண்ணும்பொழுது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. கார்லோஸ் என்பவர் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் வைக்கிறேன். அவருடைய குழுல இருந்தேன் நானு. அப்போ அவர்களால அந்த அகநானூறு புறநானூறு டிரான்ஸ்லேட் பண்ண கொஞ்சம் கஷ்டப்பட்டார்கள். மீட்டர்லாம் கொஞ்சம் மாறியது. அதனால் மொழிபெயர்க்கும் போது அவர்கள் எப்படி செய்தார்கள் என்பது கொஞ்சம் கேட்பதற்கு ஆசையாக இருக்கிறது. மற்றபடிக்கு வேற எதுவும் இல்ல. அதுதான் விஷயம். பெரும்பாலான மொழிபெயர்ப்பு பொருள், அந்த பொருளை அதாவது அவங்க வந்து இப்ப ஐயா சொன்னாங்க, ஜான் அவர் சொன்னாரு, ஃபாதர் ஜான் சொன்னது, அதாவது வந்து உரை, தமிழ்ல இருக்கிற உரையில இருக்கிற இந்த பொருளை எடுத்து போட்டுறாங்க. அப்போ வந்து பொருள் போய் சேர்ந்துரும். தமிழ் தெரிந்தவங்க, தமிழ் அறிஞர்கள், சீரைப்பட்டியல தெரிஞ்சவங்க தான் உண்மையாகவே அத வந்து தாக்காஹாஷி மாதிரி ஆளுங்க தான் பொருளோட செய்வாங்க. அதாவது இன் வேர்ட்ஸ் நிறைய இருக்குது. போலிஷ் லாங்குவேஜ்ல ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கிற வெரி அந்த மொழிபெயர்ப்பு இன்னும் ஆன்லைன்ல இருக்குது. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்லலாம் பண்ணிச்சிட்டேன். நிறைய வலைதளங்கள்ல, சோசியல் பிளாக்ஸ்ல நிறைய பேர் வந்து திருக்குறளை கோட் பண்றாங்க. மெயின்லி வெஜிடேரியனிசம், இன்னா செய்யாமை, அந்த ஒரு கருத்தை வேற எந்த ஒரு நூல்லையும் பார்க்க முடியும் இந்த அளவுக்கு. இதை வந்து நிறைய சாப்டரா போட்டு உள்ள போட்டு தள்ளுறாங்க. அந்த போலிஷ் லாங்குவேஜ்ல இருக்கிறது வந்து அந்த வந்து டிரான்ஸ்லேஷன் வந்து இன் கப்லெட்ஸ். அது அவரு மொழிபெயர்த்தவருக்கு தனியமா தமிழ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு இம்ப்ரெசிவ் டிரான்ஸ்லேஷன் இருந்திருக்கணும். அதனாலதான் நிறைய இடத்துல கோட் பண்றாங்க. ஆனா அந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன்ஸ் ரொம்ப கம்மி. பொதுவானது அந்த பொருளை தந்து விடுகிறார்கள், அவ்வளவுதான். பட் பைலிங்குவிஸ்டா இருக்கிறது பெட்டர் அல்லவா ஐயா? அது இருக்கணுமே ஐயா. அது அபூர்வமாச்சே. ஸ்வீடிஷ் மொழியும் தமிழும் தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? அதுக்குதான் கொலாபரேஷன் பெஸ்ட். இப்ப உங்களுக்கு என்ன, பாகிஸ்தான்ல பேசப்படும் திராவிட மொழி பேர் என்ன, பிரஹுயி லாங்குவேஜ்ல திருக்குறள் மொழிபெயர்த்திருக்காரு. அவரோட தொடர்பு இருக்கு ஒரு பாகிஸ்தான்காரரு. அவர் வந்து தனியா பண்றாரு. அவர் எல்லா உருது தெரியும் அவருக்கு, இங்கிலீஷ் தெரியாது. உருது மொழிபெயர்ப்பெல்லாம் வாங்கி வச்சிருக்காரு. நான் சொன்னேன் இதை வச்சு இதற்கு அவங்க கிட்ட இருக்கு. அவர் 3 மொழிபெயர்ப்போ வாங்கி வச்சுட்டாரு. எப்படி வாங்கினாருன்னு தெரியல, மொழிபெயர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன கன்சல்ட் பண்ணல. அப்படி இப்ப எப்படி பண்றாருன்னு தெரியல. பட் அது ஒரு நல்ல ஒரு முக்கியமான திராவிட மொழியிலேயே ஒரு கம்ப்ளீட்லி ஐசோலேட்டட் லாங்குவேஜ். ப்ரோயில வந்துச்சுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மகிழ்ச்சி. இப்ப தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் சோ ஆறுமுகம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஏனென்றால் அவர்கள் இப்பவும் பயணத்தில் தான் இருக்காங்க. வாங்க, வந்து பேசுங்க, இந்த கருத்தை பகிருங்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகமும் தமிழ் துறையும் திருவள்ளுவர் இருக்கையும் மற்றும் மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கமும் இணைந்து நடத்தும் இந்த அருமையான நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற வேண்டும். அதற்கு டாக்டர் சியோன் அவர்களும் மற்ற சங்கத்தில் இருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களும் இதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பது அவா. அதை மேலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்ற இணைய வழி அன்பர்களுடைய எண்ணிக்கை பல மடங்கு அதிகரிக்க வேண்டும் என்பது ஆசை. அதை எப்படி செய்வது என்பதை யோசித்து 100 பேருக்கு பதிலாக ஒரு 1000 பேர் 500 பேர் அந்த மாதிரி அதை பங்கெடுத்து கொண்டால் இன்னும் நாம் எடுத்துக்கின்ற சிரமங்கள் மேலும் பயனுள்ளதாக இருக்கும் என்பது என்னுடைய அவா. அதை டாக்டர் சியோன் அவர்கள் மற்றவர்களும் யோசித்து இதை செய்ய வேண்டும். அதுக்கு ஏற்றாற்போல் அதுக்கான நேரம் மாற்ற வேண்டும் என்றாலும், கிழமைகளை மாற்ற வேண்டும் என்றாலும் அதை செய்யுமாறும், இது உலகளாவிய உள்ள மக்கள் இதை பங்கெடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு ஆவணம் செய்ய வேண்டும். அதற்குத்தான் நாம் பன்னாட்டு திருக்குறள் பேரவை என்பதை உருவாக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம்.
அந்த முயற்சியில் எல்லோரும் ஈடுபட்டு அதை வெற்றிகரமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. துணைவேந்தருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அஷ்ரஃப் ஐயா உங்களுக்கு தான் அன்பு வேண்டுகோள். அது பன்னாட்டு திருக்குறள் இணையம் என்கிற அந்த கான்செப்டை கொண்டு வந்தது நமது தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் சோ ஆறுமுகம் ஐயா அவர்கள் தான். சென்ற ஆண்டு சொல்லி நாங்க ஒரு 30 அமைப்புகளை லோக்கலா இருக்கவங்க எல்லாரும் இன்க்ளூடிங் ராஜேந்திரன் சார் எல்லாரும் வந்திருந்தாங்க. சென்ற ஆண்டு ஜூலை மாதம் முதல் கூட்டம் நடந்தது. அதனுடைய அடுத்த நிலை கட்டத்துக்கு நம்ம கொண்டு போனோம் அப்படின்னு துணைவேந்தர் விரும்பினாங்க. ஏன்னா ஒரு தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் முன் வருது, ஒரு அரசு சார்ந்த ஒரு பல்கலைக்கழகம், எங்களால இன்னும் அதற்கு துணை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னதுனால 2வது கூட்டம் வர்ற இந்த மாசம் ஆகஸ்ட் 24 சனிக்கிழமை பிற்பகல் 3 மணிலேருந்து 5 மணி வரை வச்சிருக்கோம். நாங்க அந்த கடிதமும் அனுப்புற அஷ்ரஃப் ஐயா அவர்களுக்கு நீங்க வரணும். உங்களுடைய ராஜேந்திரன் ஐயா வலையத்தமிழ் பாடசாலை அவங்கள்ட்டையும் பேசியிருக்கேன், நீங்களும் வாங்க இந்த நேரத்துல. ஏன்னா அவர் இருக்கும்போது நாங்க ஏற்கனவே தகவல் எல்லாருக்கும் அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். அதனால ஆகஸ்ட் 24 சனிக்கிழமை பிற்பகல் 3 மணிலேருந்து 5 மணி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா திருக்குறள் அமைப்புகளுக்கும் கடிதம் அனுப்பியிருக்கோம். ஏன்னா துணைவேந்தருடைய வேண்டுகோள் என்னன்னா எல்லா அமைப்புகளும் ஒன்றிணைந்து பன்னாட்டு திருக்குறள் அமைப்புகளின் இணையம் உருவாக்கி, அப்போ அதனுடைய அதாவது ஊர் கூடி தேர் இழுக்கிற கதை ஒரு குடை கீழ் இணங்குவதற்கு நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து பணி செய்தால் என்ன, அதற்கான முயற்சியை ஏன் மேற்கொள்ளக்கூடாது என்று அவருடைய வேண்டுகோள். ஒரு நல்ல வேண்டுகோள். நாம் அதை முயன்று செய்யலாம். நான் உங்களுக்கு அந்த கடிதமும் அனுப்பி விடுறேன். நீங்க மற்ற அன்பர்களுக்கும் சொல்லி முடிந்த அளவு அந்த நம்ம அது செனட் ஹால்ல அங்க சிண்டிகேட் ஹால்ல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, துணைவேந்தர் அறைக்கு பக்கத்துல உள்ள அறையில. அதனால 3 to 5 அன்னைக்கு வரலாம். நான் அதுக்குரிய கடிதம் உங்களுக்கு அனுப்புறேன். அன்பர்களே, இப்பொழுது புதுடில்லியில் இருந்து இணைந்திருக்கின்ற பிரம்மநாயகம் அவர்கள் அநேகமா நமது அஷ்ரஃப் அவர்களுடைய நண்பராக இருக்கணும்னு நினைக்கிறேன். புதுடில்லியில் இருந்திருக்கின்ற பிரம்மநாயகம் அவர்களே, உங்களை அறிமுகம் செய்து கொண்டு கருத்தை சொல்லுங்கள். மகிழ்ச்சி ஐயா, அழைத்ததற்கு நன்றி. என்னை அறிமுகம் செய்தவர் அமெரிக்கா வாஷிங்டன் குழந்தைகள் ராமசாமி ஐயா. ஓ, ஆமா, அவர் வந்திருக்காரு. கரெக்ட், அவரை கூப்பிடணும். மகிழ்ச்சி ஐயா, அழைத்ததற்கு நன்றி. ஒரு சிறப்பான முன்னெடுப்பை செய்து கொண்டிருக்கிறீர்கள். திருக்குறள் ஒன்று எல்லோரும் கற்றுவிட்டால் நாட்டில் உலகத்தில் எந்த பிரச்சனைகளும் இருக்காது. திருவள்ளுவர் வழியில் எல்லோரும் நடந்து விட்டால் எல்லோரும் நலமுடன் வாழலாம், எல்லா வளமும் கிடைக்கும். தொடர்ந்து இதை செய்து கொண்டிருக்க எங்களால் முடிந்த அளவு ஒத்துழைப்பு கொடுக்கிறோம். இங்கு நிறைய நண்பர்களையும் அறிமுகப்படுத்த இருக்கிறோம். மகிழ்ச்சி. அழைத்ததற்கு நன்றி. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றி, வணக்கம். அருமை அருமை. இதை நீங்கள் தொடருங்கள். உங்கள் நண்பர்களையும் இணைய சொல்லுங்கள். பாருங்க, உங்களை சொல்லியிருக்காருல குழந்தைவேல் ராமசாமி, இப்ப அவரையே கூப்பிட்டுருவோம். ஐயா வாங்க, சென்ற முறை நிகழ்ச்சிக்கு நல்ல கருத்துக்களை சொன்னீங்க, இன்னும் சொல்லுங்கள், சொல்லிக்கொண்டே இருங்கள். வாரந்தோறும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் முதல் வியாழக்கிழமை 3வது வியாழக்கிழமையில் திருக்குறள் ஆய்வரங்கமும், 2வது வியாழக்கிழமை 4வது வியாழக்கிழமைகளில் பன்னாட்டு திருக்குறள் இணையம். அதன் மூலமா ஒவ்வொரு திருக்குறள் அமைப்பை பத்தி, அதனுடைய தோற்றமும் வளர்ச்சியும் பற்றி 2 நிகழ்ச்சிகள் மாதத்திற்கு, திருக்குறள் ஆய்வரங்கம் 2 நிகழ்ச்சிகள் மாதத்திற்கு. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் 7லிருந்து 8:30 மணி வரை நேரத்தை ஒதுக்கி வைத்தால் நிச்சயமாக திருக்குறள் குடும்பம் சொல்றீங்களே, அதை எல்லாத்தையும் இணைப்பதற்கு இந்த இணையம் பெருந்துணை புரியும். இதே நிகழ்ச்சியை முகநூல் வழியா நிறைய அன்பர்கள் பார்த்து கொண்டிருக்காங்க, 10,000க்கும் மேற்பட்டோர். ஏன்னா என்னுடைய இணையத்திலே 5,000 பேர் என்னுடைய இது இருக்காங்க Facebookல. அது தவிர இன்னும் 5,000 பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது லைவ்ல போகுது. இதையே பதிவு செய்து நாளைக்கு காலை யூடியூப்ல அப்லோடு பண்ணிடுவோம். அதையும் நிறைய ஆயிரக்கணக்கான அன்பர்கள் கேட்பார்கள். இப்பொழுது குழந்தைவேல் ராமசாமி அவர்களே, வாருங்கள், உங்கள் கருத்தை பகிருங்கள். அவர் சென்ற கூட்டத்துக்கு வந்திருந்தார், ராஜேந்திரன் சார் வரும்போது சரி, வலைத்தமிழ் பாடசாலை அவர்கள். சொல்லுங்க குழந்தைவேல் ஐயா, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா, அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்காவில் ஒரு நண்பர் இருக்காருன்னு சொன்னாரு. அவருக்கு எனக்கு ஒரே நேரம் தான். அருட்தந்தை அவங்களுக்கும் நானும் வாஷிங்டன் டிசியில் இருக்க. அவரு கிழக்கு பகுதின்னு சொன்னாரு. ஏன்னா 10:30 சொன்னாரு. மணி 11 அலுவலக நேரம். இருந்தாலும் சான்றோர்கள் கூடிய இந்த அவையில் உங்களை எல்லாம் பார்ப்பதும் உங்களுடைய கருத்துக்களை கேட்பதும் மிக்க மகிழ்ச்சி. பயணம் தொடர்ந்து தொடரட்டும். ஒல்லும் வகையான அரவணை ஓவாதே செல்லும் எல்லாம் செயல். அது மட்டும் இல்ல, அன்றறிவாம் என்னாது
அறம் செய்க மற்ற கொன்றுங்கால் போன்றா துணை. ஐயா ஒரு 3 குறள்கள் மட்டும் என்ன மட்டும் நான் சொல்லிட்டு விட்டுறேன். 96, 606, 666. நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லிடாதீங்க. 96 வந்து அறம் செய்ய, அதாவது அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய செய்யும் இல்லைங்களாங்கய்யா. ஐயா சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, திருக்குறளை சார்ந்த தவறான கருத்துக்கள் அது எண்ணிக்கையோ நம்ம ஆர்வம், அந்த ஆர்வத்தினால வந்து திருவள்ளுவர் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்தாரு, 2000 ஆண்டுகள் அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம ஆர்வ கோளாறு, கல் தோன்றி மண் தோன்றா காலம் சொன்னதுதான். என்ன சொல்ல வரங்கய்யா, தவறான கருத்துக்கள் வந்து போகக்கூடாது என்பதில் எவ்வளவு கவனம் இருக்கிறோமோ அதை விட பன்மடங்கு கவனம் வேணும் சரியான கருத்துக்களை இளைய தலைமுறைக்கு எடுத்து செல்வது. இப்ப நீங்களும் நானும் கூடி பேசுவதன் நோக்கமே வந்து அண்டா குண்டாவா சோறு பண்ணி வச்சிருந்தாலும் குழம்பு பண்ணி வச்சிருந்தாலும் சாப்பிடறதுக்கு ஆள் இல்லைனாக்கா பயன் இல்லை என்பது நம்ம அனைவரும் அணைந்தது. நான் பெரிய இதை சின்னதா சொல்லுவேனாக்கா, இந்த முயற்சிகள் வந்து கல்வி நிலையங்கள் வழியாக இளையோர்களுக்கு சென்றடையவில்லை என்றால் அப்படி சொல்லக்கூடாது, எதிர்மறையில சென்றடைய நம் தொடர் முயற்சி செய்வோம். ராஜேந்திரன் ஐயா, நானே மற்ற பலர் பிப்ரவரி 1ஆம் தேதி அரசுக்கும் வந்து பணிச்சிருக்கோம். அது சேயோன் ஐயாவுக்கு பலமுறை நான் செய்தி போட்டுட்டு அவரு யாரோ ஒரு தெரியலன்னு சொல்லிட்டு பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஐயா பாருங்க, சில பதிவுகளா இருக்கு. மறுபடியும் நான் குரலுக்கு வரேன். அதாவது படியுடையார் பற்றமைந்த கண்ணும் மடியுடையார் அரிது. அதனால முதல் குரலுக்கு பதில் அங்க. அதுக்கு அடுத்ததுக்கு அதுக்கு என்ன பண்ணலாம்னாக்கா 666. நான் மகன் கிட்ட சொன்னேன், தம்பி 666ன்னு. அப்பா இது அமெரிக்காவில் அது கெட்ட எண்ணு அப்படி. எனக்கு தெரியாதுங்க ஐயா, நமக்கு தலைமுறை இடவில்லை. பையனுக்கு 30 வயது ஆகுது. அப்பா 666 சொல்லாதீங்கன்னு. என்ன தம்பின்னு. இது வந்து அமெரிக்காவில் 13 வந்து நல்ல எண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியலைங்க, நமக்கு எல்லாமே ஒண்ணுதான். 666 தான் எண்ணியாங்க எய்து எண்ணியா திணியராக பெரிய இல்லைங்களாங்கய்யா. அதனால மறுபடியும் அது நிறைய பேர் எண்ணியாங்க எய்து பர்ன்னு சொல்லுவாங்க. சொன்னாவே தம்பி போய் திருப்பி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு. எண்ணியாங்க எய்துப அஷ்ரப் ஐயா அடிக்கடி சொல்லுவார். ஒரு குரல் கடல் வாழ்த்துல நினைக்கிறேன், அந்த குரல் அவருங்க தவறா புரிஞ்சிருக்காங்க அல்லது தவறா சொன்னாங்கன்னாக்க, சரி தம்பி நீங்க போய் படிச்சுட்டு வாங்க மறுபடியும் பேசலாம் அப்படின்னு சொல்றேன், நகைச்சுவா சொல்லுவார். அது மாதிரிதான் எண்ணியாங்க எய்துப எண்ணியார் திண்ணீராக பிறந்த மாதிரி. நல்லதுங்கய்யா. எனக்கு அந்த 96, 606, 666 3 நான் வந்து நம்ம நண்பர்களுக்கு நினைவூட்டுது என்னன்னாக்க, நம்ம தொடர் முயற்சியினால எல்லாத்தையும் இணைப்பது ஒன்று. ஆனால் கல்விக்கூடங்களில் அது பள்ளியில இருந்து அரசு ஆணை வேறு இருக்குது. மார்ச் 21, 2017 போட்ட ஆணை. இன்னைக்கு நமக்கு பெயரை சொல்லிக்கிட்டு இருக்கிற புதுதில்லியில இருக்கிற மகாதேவன் ஐயா போட்ட ஏப்ரல் 26, 2016 போட்ட வழக்கு மன்ற தீர்ப்பு. இதையெல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கு நம்ம ஒரு கூட்டு முயற்சியாக அரசுக்கும் கல்வித்துறைக்கும் நம்ம வந்து நம்மளுடைய முடிந்த முயற்சிகள் செய்யணும்னு வேண்டிக்கிறோங்கய்யா. மிக்க நன்றி வாய்ப்புக்கு. நன்றி குழந்தைவேல் ராமசாமி அவர்களே. அடுத்து நெல்லையிலிருந்து இணைந்திருக்கின்ற சேரை பாலகிருஷ்ணன், சொல்லுங்க. திருநெல்வேலியிலிருந்து. ஐயா வணக்கம், கேட்கிறதா? சொல்லுங்க, கருத்து சொல்லுங்க. மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த திருக்குறள் அரங்கிலே இன்று ஐயா அஷ்ரப் அவர்கள் மொழிபெயர்ப்புகளை பற்றி, தன்னுடைய நூலை பற்றியும் மிகச் சிறப்பாக இங்கே கூறினார்கள். இந்த செயல்கள் எல்லாம் நம்முடைய இளம் தலைமுறைக்கு சென்றடைய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அழகா அந்த எந்தெந்த மொழிகளில் எப்படி திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி எல்லாம் அவர் சொல்லுகின்ற போது, நம்முடைய தமிழகத்திலே இருக்கின்ற அனைத்து இளைஞர்களும் இந்த திருக்குறளை கண்டிப்பாக உணர்ந்து பயின்று அதன் வழி இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அதற்காக ஐயா சேவன் அவர்கள் மிகுந்த பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது என்னை போன்றவர்களுக்கு மிக நன்றாக தெரியும். எனவே இந்த நிகழ்ச்சியை இன்னும் பெரிதாக எல்லோரும் கேட்க வண்ணம், நிறைவே இதில் கலந்து கொள்ளும் வண்ணம் செய்கின்ற முயற்சியில் நானும் ஈடுபடுவேன். என்னுடைய கலந்து கொண்ட அனைவரிடமும் இதை நான் பகிர்ந்து கொள்வேன் என்று கூறிக்கொண்டு ஐயா சேவன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். உங்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள், உங்க மாணவ செல்வங்களை எல்லாம் கேட்க சொல்லுங்க. இது தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்துல தொலைநிலை கல்வி மாணவர்கள் மட்டும் கேட்கறது இல்லாம அனைத்து கல்லூரி மாணவர்கள், குறிப்பாக இளைஞர்கள் கேட்டு பயன்பெற வேண்டும். அதுதான் நம்ம அவா. நீங்களும் உங்களுடைய தொண்டினை தொடரலாம். இப்பொழுது திருமூலநாதன், உங்களுக்கு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, திருமூலநாதன் அறக்கட்டளை மூலமா பல பணிகளை செய்யறாங்க. திருக்குறளை நிறைய இளைஞர்களை படிக்க வச்சு, குழந்தைகளை படிக்க வச்சு, பரிசு ஆண்டுதோறும் பரிசு கொடுத்து படிக்கிறவர்களை ஊக்கப்படுத்திட்டு இருக்காங்க.
அந்த திருமூலநாதன் அவர் இணைந்திருக்கிறார் நினைக்க. தயாபரன் அவர்கள் உடனே இணையத்தை பதில் சொல்லுங்க ஐயா, பேசுங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. தயாபரன், திருமூலநாதன் தயாபரன் இருக்காரா? பதில் வரல. ஸ்ரீ பால சீனிவாசன் ரொம்ப நேரமா கை வைத்திட்டு இருக்காரு. நன்றி நல்ல பேச்சாளர் பால சீனிவாசன் அவர்களே, வாருங்கள், உங்கள் கருத்தை பகிருங்கள். பல இளைஞர்களை இணைக்கக்கூடிய அன்பர் பால சீனிவாசன், வாங்க, உங்க கருத்தை சொல்லுங்க. அன்மியூட் பண்ணுங்க பால சீனிவாசன். உங்க மைக்கை அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ண, நான் அன்மியூட் பண்ணதுக்கு இது பண்ணிட்டேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வாங்க, குயிக்கா, நேரம் ஆகுது, பலர் காத்துக்கிட்டு இருக்காங்க. தயாபரன் வந்துட்டாரு. தயாபரன் நீங்க பேசுங்க, அதுக்கு இடையில பால சீனிவாசன் முயற்சி பண்ணுங்க. பூவை பி தயாபரன், இவர் திருமூலநாதனுடைய தந்தையார் என்று கருதுகிறேன். வாருங்கள் தயாபரன் அவர்களே, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. தயாபரன் ஐயா வணக்கம். உங்க கருத்தை சொல்லுங்க தெரிந்து. ஐயா ரெண்டு கருத்து. நம்ம குழந்தைவேல் ராமசாமி சொன்ன மாதிரி பள்ளிகளில் மாணவர்களுக்கு பரவ வேண்டும் என்பதுல நம்ம மிக முக்கியமான செய்தியில இருக்கிறோம். ஆனா பள்ளிகள்ல தமிழ் ஆசிரியர்களை ஈடுபடுத்துற மாதிரி அரசு செய்ய வேண்டும். எனக்கு நான் பல்வேறு பள்ளிகளுக்கு நான் போகிறேன். ஆனால் தமிழாசிரியர்கள் அவர்கள் மேல் குறைதான் சொல்லுகிறார்கள். அவர்கள் நடத்துவதில்லை. அதாவது திருக்குறளை மகாதேவன் ஐயா நீதியரசர் போட்ட உத்தரவின்படி அது செயல்படுத்தப்படவில்லை என்பது மிக முக்கிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இதை பூசி மொழியிட்டே இருக்கிறதுல ஒன்றும் பயன் இல்லை. நானும் ஒரு தமிழ் வாத்தி, அதனால நான் இதை சொல்ல வேண்டிய கடமைப்படுறேன். வேற யாரு சொன்னாலும் திட்டுவாங்க. நான் ஒரு தமிழ் வாத்தி என்பதனால இந்த செயலை கண்டிப்பாக அரசு அவர்களை நெருக்க வேண்டிய. இதை தவிர அவர்களுக்கு வேற என்ன வேலை இருக்கிறது? ஒன்று. ரெண்டாவது, இந்த அசரப்பு எவ்வளவு அற்புதமாக அவர், நான் தென்காசியையும் பார்த்தேன், நேரடியா பார்த்தேன். அவர் அந்த அகச்சான்றுகளோடு அழகாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு திறனாளர். அவருடைய செயல்களை எல்லாம் பார்க்கிற போது நான் நெகத்து நுனி அளவு கூட நான் திருக்குறளுக்காக தொண்டு செய்யவில்லை என்பதை நான் பல காலமாக உணர்ந்திருக்கிறேன். அவரு கோவையில் இருந்த இருசு பிள்ளை அவர்களோடு தொடர்புடையவர். மிக அற்புதமாக, இருசு பிள்ளை இப்பொழுது இல்லை, அப்படிப்பட்ட ஒரு சிறந்த கருத்தாளரை இன்று நம்முடைய மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் மூலமாக பேச வைத்ததற்காகவும் அதை என்னை கேட்க பணித்ததற்காகவும் தங்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம். அடுத்து ரொம்ப மகிழ்ச்சி ஐயா, தயாபரன் அவர்களுக்கு நன்றி. உங்க மகனை பேச வைங்க. யுஎஸ்ல தானே இருக்காரு திருமூலநாதன். ஒரு நாளைக்கு இந்த அரங்குல பேச சொல்லுங்க, சரியா? ஏன்னா அண்மையில அவங்களுக்கு நம்ம ஒரு விருது வழங்கி சிறப்பித்தோம். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல வைத்து தயாபரன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள். இப்பொழுது மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் இருந்து இணைந்திருக்கின்ற பேராசிரியர் முனைவர் எஸ் கண்ணன் அவர்கள், வாருங்கள் ஐயா, உங்கள் கருத்தை பகிருங்கள். அனைவருக்கும் வாங்க. இனிமையான ஒரு நிகழ்வு. திருக்குறளில் அறிவியல் சார்ந்த பல கருத்துக்கள் இருப்பதை நான் நன்கறிவேன். அதை பல வழிகளில் பலரும் போற்றும் வண்ணம், குறிப்பாக இளைஞர்களும் போற்றும் வண்ணம் இந்த நிகழ்வு சிறப்பாக பல மொழிகளிலும் பற்றிய செய்தியாக இன்று வந்திருப்பது மற்றற்ற மகிழ்ச்சி. அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்துக்கள். நன்றி. அருமை. பேராசிரியர் கண்ணன் அவர்களே, உங்கள் கருத்தை தெரிவித்துக்க. அடுத்து வேதியப்பன் புதியவராக இணைந்திருக்கிறார். கே வேதியப்பன், வாருங்கள். புதியவர்களை கொஞ்சம் கூப்பிடலான்னு கூப்பிடுறேன், வேற ஒண்ணும் இல்ல. வாங்க வேதியப்பன், விரைந்து. வேதியப்பன் இல்ல, மணிமோகன், விரைந்து. ஏன்னா அஷ்ரஃப் ஐயா அவருக்கு பல பணிக்காரர், அவங்களை நம்மளோட இருக்கிறதே பெரும் பாக்கியம் நமக்கு. அடுத்த அனந்தராமன் அவர்கள், அனந்தராமன் இல்ல, முகலீஸ்வரன் அவர்கள் கையை உயர்த்தியிருந்தார். ரொம்ப யாருங்க? முகலீஸ்வரன். முகலீஸ்வரன் வெரி சின்னப்பன், முகலீஸ்வரன் சின்னப்பன். ஐயா வணக்கம், நான் அனந்தராமன் பேசுறேன் ஐயா, சிவகங்கை. சொல்லுங்க அனந்தராமன், சொல்லுங்க. சிவகங்கையில இருந்தா பேசுங்க. ரொம்ப மகிழ்ச்சியா உங்க
இதுல நான் இணைஞ்சதுக்கு. குழந்தைவேல் ராமசாமி ஐயாவை தான் இன்னைக்கு அனுப்பிச்சு விட்டாரு. ரொம்ப மகிழ்ச்சி. நான் இப்போ சிவகங்கை மாவட்டத்துக்கு திருக்குறள் முற்றுதலுக்கு ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன் ஐயா. பார்த்தசாரதி அவர்கள் வந்து என்னை நியமிச்சிருக்கிறாரு. நான் இப்போ வந்து அழகப்பா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலரையும் பார்த்து நுண்கலை மன்றத்தின் இயக்குனராக இருக்கக்கூடிய செந்தமிழ் பாவை அவர்கள் மூலமாக அழகப்பா யூனிவர்சிட்டியுடைய 27 அஃபிலியேட்டட் காலேஜஸ்லயும் மாணவ மாணவியருக்கு இந்த திருக்குறள் இதை கொண்டு போறதுக்காக இருக்கேங்க. அப்படியே சிஓவை மீட் பண்ணி சிவகங்கை மாவட்டத்துல கலெக்டரையும் வச்சு ஒரு முற்றுதல் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேங்க. மகிழ்ச்சி. உங்களுக்கு பாராட்டுக்கள். உங்கள் எண்ணை பகிருங்கள் இந்த இதுல, சரியா? உங்களை நாங்க அழைக்கிறோம். ஏன்னா நாங்களே காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்துல 17ஆம் தேதி 62வது அறிவியல் பூங்காவை வெளியிட்டு ஒரு 25 பேருக்கு விருது வழங்கி சிறப்பிக்கிறோம், சரியா? அதனால உங்களுடைய எண்ணையும் விவரத்தையும் அனுப்புங்க. இப்பொழுது பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் மா செல்வம் ஐயா அவருடைய துணைவியார் பேராசிரியர் செல்வராணி செல்வம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். தொடக்கத்திலிருந்து இந்த உரையை கேட்டிருக்கின்றார்கள். வாருங்கள், உங்கள் கருத்தை பகிருங்கள். மிகச்சிறந்த அறிவியல் எழுத்தாளர். அனைவருக்கும் வணக்கம். மிகவும் சிறப்பான நிகழ்ச்சி. பல்வேறு தலைப்புகளிலே பல்வேறு விதமான மொழிபெயர்ப்புகளை எல்லாம் ஐயா பட்டியலிட்டு காட்டியது மிகவும் சிறப்பு. பல கோணங்களிலே ஐயா ஆராய்ச்சி செய்து அதையெல்லாம் மிகவும் ஒரு டேப்லெட் மாதிரி நமக்கு கொடுத்துட்டாங்க. மிகவும் மகிழ்ச்சி, பாராட்டுக்கள். ஐயா சொன்ன பொழுது போர்ச்சுகீஸ்ல திருக்குறள் மொழிபெயர்க்கப்படவில்லை என்ற கருத்தை பகிர்ந்தார்கள். எனக்கு தெரிந்த தகவலின்படி டாக்டர் கட்டாரினோ பெலோ, ஒரு போர்ச்சுகீஸ் ஸ்காலர் and also Tamil enthusiast, translated Tirukkural into Portuguese in 2013, titled Tirukkural O Livro da Sabedoria, அதாவது The Book of Wisdom என்ற தலைப்பிலே மொழிபெயர்த்திருக்கிறார் என்று நம்முடைய சாட் ஜிபிடி சொல்கிறது. ஐயா, இந்த செய்தியை கொஞ்சம் அந்த டைப் பண்ணி அந்த மெசேஜஸ்ல போட முடியுமா? சாட்ல போட்டிருக்கேன் சார். சாட் போட்டிருக்கீங்களா? சாட்ல போட்டிருக்கேன். சாட்ல போட்டிருக்காங்க. நம்ம சாட்ல போட்டிருக்கேன். நான் முன்னாடியே போட்டேன். நான் உங்களுக்கு வேணா அதை கட் பண்ணி உங்களுக்கு அனுப்பி விடுறேன் வாட்ஸ்அப்ல. முக்கியமான செய்தி இது. ஏன்னா முக்கியமான மொழி இதுல இது வரைக்கும் பண்ணாம இருக்க முடியும். போட்டிருக்காங்களே திருக்குறள் மேடம் போட்டிருக்கிறது தானே, நம்ம எடுத்துடலாம். டாக்டர் கட்டாரினோ பெலோ, போர்ச்சுகீஸ் ஸ்காலர். போட்டிருக்கேன். ஓ, முக்கியமான செய்தி இந்த இதாங்க கிடைச்சது. பாத்துட்டீங்களா? வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் சாருக்கு அனுப்பிடலாம். சரியா? உங்களுக்கு என்னைக்கு பகிர்றேன். Another one, please note that there might be other translators who have also translated Tirukkural into Portuguese, but Dr. Katarina Belo's work is a notable example. It also says thank you for the useful information. நல்ல தகவல்மா, வாழ்த்துக்கள். Thank you. சார், மேடம் இங்க அறிவியல் பூங்காவுக்கு தொடர்ந்து உயிரின் உன்னத உலான்னு எழுதிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 6 கட்டுரைகள் வந்துட்ட, இப்ப 7வது வரப்போகுது. அதே மாதிரி ஒரு மதுரையிலிருந்து இணைந்திருக்கின்ற திருமிகு கருணாநிதி அவர்கள், அவரும் ரொம்ப மிகுந்த ஆர்வமுடையவர். உங்க கருத்தை பகிருங்கள் கருணாநிதி. அனைவருக்கும் வணக்கம் ஐயா. அஸ்ரையா, நிறைய தகவல்கள் வந்து வியக்கத்தக்க அளவுக்கு வந்து நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தீங்க. எனக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி, ஒரு சந்தேகம். எனக்கு அருணாச்சல பிரதேசங்கள்ல பல மொழிகள் இருக்குது. அதுல எழுத்து வடிவங்கள் வந்து சில மொழிகளுக்கு இல்லை அப்படின்றது நான் படித்தது ஒன்று, கேள்விப்பட்டது ஒன்று. அதுல மொழிபெயர்க்கப்பட்டிருக்குதுங்களா? இல்லைங்கய்யா, அருணாச்சல் எழுத்து வடிவம் எதுக்குமே கிடையாது. எழுத்து வடிவம் அவங்க ரோமன் கிறிஸ்டின்ஸா இருந்தா ரோமன் எடுத்துக்குவாங்க, இல்லைன்னா தேவநாகரி. இப்போ ஹிந்தி தெரியறதுனால தேவநாகரி எடுத்துவாங்க. இதெல்லாம் எழுதணும். யாரும் பள்ளிக்கூடத்துல கூட படிப்பு கற்றுத்தருவதா தெரியவில்லை. போடோ மொழி இருக்குது, அது அபிஷியல் லாங்குவேஜ். காரோ மொழி இருக்குது, அது ஸ்கூல்ஸ்ல கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனா வந்து அருணாச்சல்ல இருக்கிற எந்த ஒரு லாங்குவேஜும் ஸ்கூல்ஸ்ல வர்ற மாதிரி தெரியல. எந்த ஒரு ஸ்கிரிப்டும் யூஸ் பண்ற மாதிரி நான் பார்த்தது இல்லை.
எல்லாம் கம்ப்ளீட்லி ட்ரைபல் லாங்குவேஜஸ் 90 அதெல்லாம் திருக்குறள் மொழிபெயர்க்க கணிசமான நிஷி லாங்குவேஜ் இருக்கு, கணிசமான தொகை பேசக்கூடிய அதுல வந்து பண்ணி பார்க்கலாம் தாராளமா. அந்த மொழிக்கு ஒரு சிறப்பு அதுவும் இருக்கு. திருக்குறள் அந்த மொழியில வந்துருச்சு அப்படின்னா ஒரு மொழிக்கு ஒரு சிறப்பு. அது போல வந்து ஹீப்ரூல வந்துருச்சுன்னு சொல்லி ஜான் சாமுவேல் அவர்கள் சொன்னாரு. ஆனா தரவு இது வரைக்கும் தெரியல, கேள்விப்பட்டதா சொல்லுவாரு. ஹீப்ரு மொழியில என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வரல. போர்ச்சுகீஸ் மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் வரலாம். நல்லா சொன்னீங்க. இப்போ ஜான் சாமுவேல் ஐயா அவர்களை நான் அறிவேன். அவர்களை விட நம்ம அடுத்த போன முறை கூட்டும் போது அவர் உலக திருக்குறள் மாநாடுல பிஸியா இருந்தாரு. இப்ப அவரை கூப்பிட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில கூப்பிட்டுருவோம். நீங்க சொன்ன அந்த கேள்விகள் எல்லாம் கேட்டுடலாம் அவர்கிட்ட. சரியா? என்னுடைய இனிய நண்பரும் கூட ஜான் சாமுவேல், நம்ம கூப்பிடலாம். சொல்லுங்க கருணாநிதி. உங்களோட வாட்ஸ்அப்ல மேடமோட கொஸ்டினை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன் சார். சரி, அனுப்பிட்டீங்களா? அனுப்பிச்சிட்டேன். வெரி குட். அதான் அந்த மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நமக்கு தேவைங்கிறது. சரி, இப்ப இவர் வந்துட்டார் லைன்ல. மணிமோகன், பேசுங்க, கருத்தை சொல்லுங்க. சீக்கிரம், இன்னும் கொஞ்சம் 2-3 நாள்ல முடிச்சிடலாம். ஐயா வணக்கம். நான் அவர் டாக்டர் அஷ்ரஃப் பத்தி சொல்லும் போது ஒரு நாள்ல அவரு எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டாருன்னு சொன்னாங்க. எனக்கு அவரை தெரிஞ்ச வரைக்கும் அவர் வந்து இதுலயே ஊறி தூக்கத்துல கூப்பிட்டு கேட்டா கூட சொல்ற அளவுக்கு ரெடியா இருக்கிறவரு. அவருடைய தொண்டு இந்த பணியில் கண்டிப்பாக சிறப்புறும். இந்த மன்றத்திற்கும் நன்றி. நன்றி. இப்ப பேராசிரியர் முத்துவேல் ஐயா அவர்கள், நீங்க பேசுறீங்க, இப்ப கருத்து சொல்லணும்ல, சொல்லுங்க. இல்ல, இது கருத்து மட்டும் இல்ல ஐயா, அஷ்ரஃபருடைய அரிய உழைப்புக்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்துக்களும். பல மொழிபெயர்ப்புகளை ஐயா அவர்கள் செம்மொழி தமிழாய் மத்திய நிறுவனம் இதனுடைய பெயரை குறிப்பிட்டார்கள். நான் செம்மொழி தமிழாய் மத்திய நிறுவனத்தின் பதிவாளராக இருந்த காலத்தில் 3 மொழிகளிலே திருக்குறள் மொழிபெயர்த்தோம். அதுல ரெபேக்கா அம்மையாரை வைத்து, அவங்க மைசூர்ல இருக்கிற இந்திய மொழிகள் நிறுவனத்தின் மாணவியா இருந்தார்கள், அவரை வைத்து மணிப்பூரில் மொழிபெயர்த்து அந்த திருக்குறள் மணிப்பூர் மொழிபெயர்ப்பை இம்பாலுக்கு சென்று அந்த ஆளுநர் மாளிகையில் வெளியிட்டோம். நானும் சென்றிருந்தேன். அதுக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி என்றால், அப்பொழுது மணிப்பூர் மாநிலத்தில் ஆளுநராக இருந்தவர் தமிழ்நாட்டில் இந்திய ஆட்சி பணித்த IAS இருந்து அங்கு ஓய்வு பெற்று போனவர். அவருக்கு உதவியாளர் இருந்தவர் ஒரு தமிழர். எனவே மணிப்பூர் மொழியில திருக்குறளை இம்பாலில் ஆளுநர் மாளிகையில் வெளியிட்டோம். அது ஒரு செய்தி. நான் அங்கு சென்றிருந்தேன். அதே போல ஐயா அஷ்ரப் சொன்னார்கள், பஞ்சாபிலே இதுவரைக்கும் ஒரு மொழிபெயர்ப்பு தான் முழுமையாக கிடைத்திருக்குது என்று. அந்த மொழிபெயர்ப்பை செய்தவர் யார் என்றால், இப்பொழுது தமிழ்நாட்டின் மூத்த IAS அதிகாரி இருக்கிற ககன்தீப் சிங் பேடி அவர்களுடைய தந்தையார். அவர் தந்தையாரும் தாயாரும் பஞ்சாபி மொழி பேராசிரியர்கள். எனவே அந்த பஞ்சாபி திருக்குறளை லூதியானாவில் சென்று பஞ்சாப் சாகித்ய அகாடமியுடைய இணைந்து நாங்கள் வெளியிட்டோம். நானும் அங்கு லூதியானா சென்றிருந்தேன். அதே போல திருக்குறளுடைய குஜராத் மொழிபெயர்ப்பை மொழிபெயர்த்தவர், அதை ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்த்தவர் மாநில கல்லூரியுடைய இந்தி துறை பேராசிரியர். எனவே ஒரு இந்தி பேராசிரியர், அவருடைய தாய்மொழி குஜராத்தி. எனவே குஜராத்தில் மொழிபெயர்த்தார். அதை நாங்கள் இந்திய பிரதம அமைச்சருடைய அலுவலகத்தில் அவருடைய இல்லத்தில் எங்களுடைய இயக்குனரும் அந்த இந்தி பேராசிரியரும் சேர்ந்து வெளியிட்டார்கள். எனவே திருக்குறள் மொழிபெயர்ப்பு குறித்து பேசுகிற இந்த நிகழ்ச்சியில் இந்திய 3 மொழிபெயர்ப்புகளுடைய மொழிபெயர்ப்பு பணியின் போது நான் செம்மொழி தமிழாய நிறுவனத்தில் பதிவாளராக இருந்து அந்த 3 மொழிபெயர்ப்புகளை இரவு பகலாக இருந்து குஜராத் மொழிபெயர்க்கும் போது அடுத்த நாள் காலையில் அவர்கள் விமானம் 12 மணி வரையில் நான் எங்கள் அலுவலகத்திலிருந்து அந்த அச்சு பணியை முடித்தேன் என்கிற என்னுடைய நினைவுகளை எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மிக அருமையான பணி. தமிழுக்கு உள்ள பெருமையை மட்டும்தான் சொல்ல வேண்டும். கற்பனைகள் எண்ணிக்கையை கூட்டக்கூடாது, உள்ளதையும் விட்டுறக்கூடாது, இல்லாததையும் சொல்லக்கூடாது என்கிற நல்லதொரு படிப்பினையை இந்த அமைப்பு அரங்கம் கொடுத்தது. அதற்காக டாக்டர் அஷ்ரப் அவர்களுக்கு நம்முடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பு என்னுடைய பங்களிப்பை இந்த திருக்குறள் மொழிபெயர்ப்பு குறித்து என்னுடைய பங்களிப்பை சொல்ல வேண்டும் என்கிற ஆசை பெற்று அறையில் விட்டேன். அந்த வாய்ப்புக்கு நன்றி ஐயா. வணக்கம். அருமை. இந்த இடத்துல ஒரு தகவல் அஷ்ரப் ஐயா சொல்லும் போதே நினைச்சேன். நம்ம ககன்தீப் சிங் ஐயா IAS சீனியர் பர்சன் இருக்காரு, அவங்க அப்பா பஞ்சாபில மொழிபெயர்த்த உடனே நான் இந்த திருவள்ளுவர் விருது எல்லாம் பெற்று வானொலியில இருந்ததுனால ககன்தீப் சிங்குக்கு என்ன நல்லா தெரியும். அவர் என்னை வரவழைத்து அவருக்கு என்னுடைய அந்த காப்பி எனக்கு ஒரு காப்பி கொடுத்தாரு.
எங்க அப்பா இன்னொன்னு தெரியுமா, அதையும் மாணவர்கள் இளைஞர்கள் இதை கேட்கணும். அவரு பஞ்சாபி மொழியிலேயே எப்படி இறையன்பு தமிழ்ல ஐஏஎஸ் எழுதினாரோ அதே போல பஞ்சாப் மொழியில தமிழ் அவரு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணார். யாரு? ககன்தீப் சிங். அதை சொன்னாரு, என்னுடைய தாய்மொழியில் நான் அதுக்கு முன்னால தாய்மொழியில எழுதுன்னு நினைக்கவே இல்லையா. அதுக்கு ஏன்னு சொல்லனா, அவங்க அப்பா வந்து ஹிந்தியில மொழிபெயர்த்திருக்காரு. நம்ம ஆர்வத்தோடு சொல்லி இதையும் சேர்த்து சொன்னார். அதனால இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல தகவலை முத்துவேல் அவர்கள் சொல்லியிருக்கீங்க. முகலீஸ்வரன் சென்னியப்பன் வரீங்களா? வந்து சீக்கிரம் சொல்லிருங்க, அப்பவே உங்களை எண் கிடைக்கல. முகலீஸ்வரன் சென்னியப்பன் வாங்க, அன்மியூட் பண்ணுங்க சார். மறுபடியும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அன்மியூட் பண்ணிட்டேங்க ஐயா. இப்ப பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம் ஐயா. நம்ம தமிழ் அறிஞர்கள் அனைவரையும் நம்ம எல்லாரையும் இணைத்த வள்ளுவ பேராசனுக்கு முதல் வணக்கம். நான் விசாகப்பட்டினத்திலிருந்து பேசுறேன் ஐயா. சிஆர் ஐயாவையும் அஷ்ரப் ஐயாவையும் நான் ஒரு 5-6 வருடங்களாக நன்கு அறிவேன். அதிர்ஷ்டவசமாக அஷ்ரப் ஐயாவை நான் இங்க விசாகப்பட்டினம் ஏர்போர்ட்ல ஒரு முறை நேர்ல பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்பவே அவர் வந்து திருக்குறளுக்கு படமெல்லாம் போடுவாரு. உங்களுடைய புத்தகம் சீக்கிரத்துல வரணும்னு நினைச்சிருந்தோம். இப்போ இன்னைக்கு வந்து மயிலை திருவள்ளுவர் கழகமும் இந்த பன்னாட்டு இந்த அறிஞர்கள் மூலமாக இன்னைக்கு அஷ்ரப் ஐயா கொடுத்த ஒவ்வொரு விளக்கங்களும் நுணுக்கமான விவரங்கள் எல்லாம் பார்க்கும்போது மிக மிக ஆச்சரியமான இது. அஷ்ரப் ஐயா அவர்களுக்கும் உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் சொல்றதுக்காகவே நான் இந்த இதுல தங்கியிருந்தேன் ஐயா. மிகவும் மகிழ்ச்சி. நாங்கெல்லாம் மெல்ல மெல்ல இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கோம். we are taking little bit input from all your தமிழ் அறிஞர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஐயா. வணக்கம், வாழ்த்துக்கள் ஐயா. மகிழ்ச்சி முகலீஸ்வரன். ரொம்ப அனைவருக்கும் இனிய நன்றி. எப்படி என்றால் அஷ்ரப் அவர்களுக்கு மிகுந்த நன்றி சொல்ல வேண்டும். வெரி ஷார்ட் டியூரேஷன். முந்தா நாள் சொன்ன, நேத்து தயார் பண்ணி இன்னைக்கு பிரசன்ட் பண்ணிட்டார். அதுதான் அவர் மிகச்சிறந்த எப்படி உழைப்பாளி என்பதை நம்மிடம் நிறுவி இருக்கிறார். இந்த மாதிரி ஒரு சூழலையும் நாம் எப்படி செய்ய வேண்டும். ரொம்ப அற்புதமா இருந்ததுயா. இது ஒரு பெரிய ஆவணமாக பயன்படும். இது நிச்சயமாக எல்லோரும் கேட்பார்கள். இந்த எண்ணிக்கை மட்டுமல்ல, இதில் வராத அன்பர்கள் எல்லாம் கேட்டு மகிழ்வார்கள். கேட்டு மகிழ்வதற்குரிய வாய்ப்பினை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் உருவாக்கும் என்ற செய்தியை சொல்லி இந்த நிகழ்ச்சியிலே மிக அருமையான ஒரு உரையை வழங்கிய மருத்துவர் அஷ்ரப் ஐயா, திருக்குறள் நெறி செல்வர், திருக்குறள் நெறி செம்மல் என்ற பல விருதுகளுக்கு கொடுத்து உங்களை நாங்கள் பாராட்ட வேண்டும். உரிய தருணம் போது நிச்சயமாக அதை செய்து மகிழ்வோம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியிலே ஆர்வமாக பங்கேற்ற மருத்துவர் அஷ்ரப் அவர்களுக்கும், எங்களுடைய அதாவது கேள்வியின் நாயகர் என்று கோபாலன் அவர்களை கூறுவோம். அவரைத்தான் முதல் கேள்வி கேட்க சொன்னோம். அருமையாக பண்ணார். அதே போல எல்லா சீதா அம்மையார், பிரேமா, கருணாநிதி, செல்வராணி அனைத்து அன்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன், அன்பில் திளைக்க, அறிவில் சிறக்க, ஆற்றலில் மேம்பட, பண்பில் பரிமளிக்க, பாரில் உயர்ந்தோங்க, தினம் ஒரு திருக்குறளை நாளும் படித்து மகிழ்வோம். அத்துடன் திருவள்ளுவர் ஆத்திச்சூடியையும் படித்து மகிழ்வோம். நானிலத்தில் மேனிலை அடைவோம் என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.